Hi friends, welcome back to the reading series. The Children of Tomorrow book வந்துட்டு நம்ம செக்மெண்ட்ஸாக ரீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். And we read this in English sentence by sentence, word by word, and I translate them in Tamil actually. இதோட two-fold purpose நான் மறுபடியும் ரீட்ரேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வீடியோஸ் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங். இது வந்து பியோர்லி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி போடப்படுறதில்ல. சச் அ சீரியஸ் அண்ட் ஐ கீப் காலிங் ட்ரை சப்ஜெக்ட் அண்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சே இட்ஸ் நாட் ட்ரை. பட் எவிடென்ட்லி இட்ஸ் நாட் சச் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன்சி சப்ஜெக்ட்லாம் இல்லை. எடுக்கிறோம், பார்க்குறோம், ஒரு 10 minutes பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கோ ஒரு ட்ராமாவோ அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. நாட் அ வெப் சீரிஸ். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேரண்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருக்குது யூஸ்வலாக. அது ஜென்ரேஷன்ஸ் டு ஜென்ரேஷன்ஸ் வந்து மாறிட்டு வருது. முன்னாடி அந்த மாறின டெல்டா இருக்குது பாருங்களா, பிட்வீன் ப்ரீவியஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு, சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் கேஜெட்ஸ் and நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் and introduction of new technologies like WhatsApp and other things என்ன ஆகுதுன்னா, increasingly it's my perspective which many of my friends share too. என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து அந்த கல்ச்சுரல் அப்ரிங்கிங், ஒரு குழந்தைங்களை எப்படி வளர்த்தாங்களோ பேரண்ட்ஸ், அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு சரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதோட பெரிய வருத்தம் எனக்கு உண்டு. அண்ட் அதுக்கு தடுப்பணைகளாக ஆப்ஸ்டக்கிள்ஸாக நிறையா இருக்குது. நாட் தட் பேரண்ட்ஸ் அதை வந்து டெலிபரேட்லி தெரிஞ்சதான் செய்கிறாங்க, இல்லை வந்து சில்ட்ரன் வந்து இது தெரிஞ்சதான் செய்கிறாங்க, அப்படிலாம் யாரையுமே இதில் எந்த பார்ட்டியும் ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் சூழ்நிலைகள், இப்போ நம்ம ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் மூவி கல்யாண பரிசு வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அங்கே வில்லன் ஒரு ஆளே இல்லை, சூழ்நிலைகள் தான் வில்லன். அதே விஷயம் தான் நம்ம லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் நடுவில் வந்து நிறைய சூழ்நிலைகள் வில்லனாக மாறிட்டு வருது. அது சில்ட்ரன் வகையில் பார்க்கும்போது பேரண்ட் வில்லனாகவும், பேரண்ட் வகையில் பார்க்கும்போது சில்ட்ரன் வில்லனாகவும் தெரியுறாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த லேயர் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலைகள், டெக்னாலஜிஸ், நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட நம்ம கேஜெட் சாவி லைஃப், அது மாதிரி போகிறதுனால there is already so many things that we need to discuss. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஃபோரமே கிடையாது நம்மக்கிட்ட. லைக் எந்த விஷயமா இருக்கட்டுமே சொல்லுங்களேன், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு செய்கிறோம், நம்ம ரிலேட்டிவ்ஸோடு செய்கிறோம். பட் எல்லா டைமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக டியூன்டாக இருப்பாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க சூழ்நிலைகள் இருக்குது, அவங்களுடைய டே டு டே ஹேசல்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு தான் ஒரு நீட் ஆஃப் ஃபோரம் தேவைப்படுது. ஒரு நடுநிலையாக நம்ம எல்லோரும் வர முடியும், ஒரு பொதுவாக டிஸ்கஸ் பண்ண முடியும், எந்த பயஸ் இல்லாமல். இப்போ என்னோடய ஆண்ட்டு தான் ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் நான் கேட்க போகிறேன், அவங்க தர்றாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க நிறையா விஷயங்களை ஃபேக்டர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி தருவாங்க. லைஃப்பில் என்ன நம்ம பற்றி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் சான்ஸ் ஆஃப் அ எமோஷ்னல் பயஸ். ஆனால் இதுவே ஒரு எந்த ஒரு ரிலேட்டிவும் இல்லாமல் பொதுப்படையான மக்கள் வந்து ஒரு விஷயத்தை காமனாக பேசும்போது நேர்மையான முடிவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள், த ப்ராபபிலிட்டி ஆஃப் அரைவிங் எ ஹானஸ்ட் டெசிஷன் இஸ் ஸோ ஹை. அதுக்காகத்தான் அந்த ஃபோரம்ங்கிறது தேவை. எப்படி ஃபிசிக்கலாக ஒரு ஃபோரம் உருவாக்க முடியாது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபீஸை ஹையர் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போயிட்டு வாரம் நம்ம எல்லாம் கூடுறதுக்கு ஒரே இடத்துலையும் இல்லை. அதுக்கான சுச்சுவேஷன்ஸும் இட்ஸ் கெட்டிங் டிஃபிகல்ட் இல்லை. ஆனால் நமக்கு இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது லைக் யூடியூப். அப்போது நம்ம தாட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு we need to convey this clearly, with effective communication, effective thought process வந்து நம்ம பண்ணால் ஒரே மாதிரி இருக்கிற பல கைகள் ஒன்று சேரும். அதுதான் ஃபோரம், வேறு எதுவும் கிடையாது. அதற்கான முயற்சி தான் இது. ஸோ நான் இந்த புக்கை நான் மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒன் ஆஃப் மை ஐடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐஏஎஸ் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு ஒரு வீடியோவில், எதை நீங்கள் ரீட் பண்ணாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இட் won't stick with you unless you share with your friends or share with people who have common interest. படிக்கிறோம், நம்ம இதை படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷேரிங் கேட்ஸ் ஓப்பன் ஆகும்போது இதுக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்குது. எக்ஸ்பொனென்ஷியலி இதுக்கு இன்னொரு மீனிங் கிடைக்குது. நாட் நெசசரிலி இட் இஸ் நாட் லைக் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இட்ஸ் எக்ஸ் பவர் ஒய். அந்தளவுக்கு இது பவர்ஃபுல் ஆக்சுவலாக த ஃபேக்ட் ஃபார் ஷேரிங். அதுதான் இதோட பேக்ரவுண்ட். நான் என்னை பற்றி இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இந்த புக்கு எழுதின ஓம் சுவாமியோட இன்ட்ரொடக்ஷனை எல்லா வீடியோலையும் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அது வந்து அது நம்ம டார்கெட்டும் இல்லை, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே இந்த சாப்டருக்குள்ளே போகிறேன். கொஞ்சம்
ரஃப் ரீடிங்காக தான் இருக்கும். ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆனால் ஒரு 10 minutes பேர் பண்ணிங்கன்னா, எஸ்பெஷலி when you have children, when you're going to have children, or when you witness parents who fail in their upbringing of their children, their very own children. You may be a simple spectator actually. எனக்கு இது நடந்திருக்கு. இப்போ நான் பேரண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஒரு பையன் இருக்கா 6.5 year old, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா 1 year old. அவங்க எனக்கு இருக்கும்போது நான் பேரண்டிங் பற்றி திங்க் பண்ணுற இன்னோவேட்டிவ் தாட்ஸை விட நான் வெட்டிங்க்கு முன்னாடி எனக்கு இருந்த என்ன சொல்கிறது, அந்த வியூ இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நாட் நெசசரிலி பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் பேரண்டிங்கை பற்றி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. யூ கேன் பி எனிபடி, யூ கேன் ஜஸ்ட் பி எனிபடி. ஆனால் நான் என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன பார்த்தேன்னா, இது ஏன் இங்கிலீஷில் படித்து இங்கிலீஷ்லேயே சொல்லக்கூடாது அப்படிங்கிற, அது இல்லாமல் ஏன் லாங் வீடியோஸ் தேவை தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் அப்படிங்கும்போது, இப்போ நிறைய மக்கள் நம்ம இருக்கோம், தமிழில் வந்து நிறைய படைப்புகள் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இந்த வெலாசிட்டி, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்துகிட்டே இருக்குது, நிறைய படைப்புகள் வந்துட்டுருக்கு. அதில் அமேசிங்காக சிலதெல்லாம் வருது, அதை படிக்கிறோம் போகிறோம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்கணுமா என்ன? அப்படி இல்லை. இங்கிலீஷ் படித்தவங்க அவங்ககிட்ட தான் வச்சுக்கணுமா? அப்படி இல்லை. இதை படித்து சொல்கிறது மூலமாக தமிழ் மக்களுக்கும் போகணும். இன்னொன்று, அந்த தமிழ் மக்கள் ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கும் இது ஒரு மீடியமாக இருக்கணும். அதனால தான் நான் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக படிக்கிறேன். There are YouTube channels which shows the essence of a particular book in 30 minutes or something. அது நல்ல விஷயந்தான். என்னோட பர்சியூட்டும் கூட ஸ்லோலி அங்கே தான் சொல்லலாம். நாட் நெசசரிலி த சேம் டார்கெட். ஆனால் கொஞ்சம் இதை மினிமைஸ் பண்ணுங்கிறது என்னோட பர்சியூட்டாக இருக்குது. ஆனால் என்னோடது எல்லாமே யூஸபுளாக இருக்கணும்னு பார்க்குறேன். பட் இந்த புக் மட்டும் நான் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ஆல்ரெடி 1/3 கவர் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு 5-6 வீடியோஸில். இந்த சாப்டரை அதே ஃபேஷனில் தான் படிக்க போகிறேன். எப்போ உங்களுக்கு நீட் இருக்கோ அப்போ பார்க்கலாம். என்றைக்கு நீங்கள் ஆஸ் அ பேரண்ட், நீங்கள் இன்னொரு பேரண்ட் வந்து ஹூஸ் இன் நீட் ஆஃப் லைக் upskilling them in terms of a particular nuance or a technique of parenting. இப்போ ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி படிக்க போகிறோம் குழந்தைங்களோட விஷயத்தில். அந்த பார்ட்டில் மட்டும் நீங்கள் விட்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸில். இது வந்து அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். டெஃபினெட்லி அவங்களுக்கு அன்றைக்கி யூஸ் ஆனால் போதும். ஒரு 10 பேரண்ட்ஸ் அவங்க லைஃப் டைமில் இந்த வீடியோ பார்த்து there are only 20 வியூஸ் இருந்தால் கூட போதும். என் பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில்ட் ஆக்சுவலாக. அவ்வளோதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூட இதில். அதனால தான் இதில் வந்து இது ஜஸ்ட் நாட் அ மேட்டர் வேர் யூ ஷேர் அ லிங்க் அண்ட் ஆஸ்க் பீப்புள் டு கிளிக் அண்ட் வியூ இட் just for the count of views. அது இங்கே டெஃபினெட்லி என்னுடைய நோக்கமே கிடையாது. Anyway friends, thanks for tolerating with my long commentary, and let's jump in. The topic வந்து, the main topic வந்து understandங்கிற மெயின் டாபிக் கீழே வந்துட்டு லாஸ்ட் டைம் என்ன படித்தோன்னா, நம்ம லைஸ் படித்தோம். the breach of trust, குழந்தைங்க பொய் சொல்கிற விஷயங்கள் பற்றி படித்தோம். நல்லாவே சொல்லியிருந்தார் ஓம் சுவாமி. அதில் ஒரு சில புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேற்கோள் கொடுத்துருந்தாரு. இப்போ ஆங்கர் வெயிட் அ மினிட் அப்படிங்கிற சாப்டர் நம்ம வந்து படிக்க போகிறோம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டு கீழே வர்ற செகண்ட் சப் சாப்டர் ஆக்சுவலாக. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ப்ரீடெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கான்வர்சேஷன் ஆக்சுவலாக மம்மி அண்ட் டாட்டருக்கு, அம்மா பொண்ணுக்கு நடுவில். மாமி, a young girl said pointing to her mother's head, you have some grey hair, why? ஏன் உங்களுக்கு வந்து நரைச்சிருக்க முடியும், ஏன்? அம்மா சொல்கிறாங்க, every time you trouble me daughter, I get grey strand. எனக்கு கொத்தாக கிரே ஹேர் வருது, ஏன்னா நீ ஒவ்வொரு டைமும் எனக்கு ட்ரபிள் பண்ணும்போது எனக்கு அது அதிகமாகிட்டே இருக்குது கிரே ஹேர்னு அம்மா சொல்கிறாங்க. குழந்தை உடனே, now I know why, இப்போ எனக்கு புரியுது அப்படிங்கிறது குழந்தை. அம்மா, you know what, என்ன உனக்கு புரிஞ்சுது இப்போ? That's why your mother's head is full of grey hair. குழந்தை சொல்லுது அவங்க அம்மா கிட்ட, அதனால தான் உங்கள் அம்மாவோட தலை ஃபுல்லாக கிரேவாக இருக்கா அப்படிங்கிறாங்க. குழந்தை திரும்ப சொல்லியிருக்கு. அதாவது நம்ம அம்மா வந்து பதில் சொல்கிறாங்க, உன்னால தான் எனக்கு கிரே ஹேர் வருது, நீ எல்லா டைம் தொல்லை கொடுக்குறதுனால. குழந்தை அம்மா கிட்ட திரும்ப சொல்லுது, இதனால தான் பாட்டிக்கு எல்லாமே கிரே ஹேராக இருக்கான்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபுல் நரேஷனுக்குள்ளே போவோம். வெயிட் அ மினிட் ஆங்கருக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து படிக்கிறேன். I was about 7 or 8 years old when this happened. இவர் சொல்கிறார் ஓம் சுவாமி. அவருக்கு ஒரு 7 இல்லைன்னா 8 வயசு இருக்குது இந்த விஷயம் நடக்கும்போது. We used to have a lady in our home who would come to do the dishes and clean every morning while my parents were at work. அவங்கக்கிட்ட ஒரு லேடி இருந்தாங்க. காலையில் வந்துட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி வைப்பாங்க ஒவ்வொரு மார்னிங்கும். எப்போன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண போயிடுவாங்க ஆல்ரெடி அந்த டைமில். Sometimes she would come in the afternoon. சில நேரங்களில் அவங்க மத்தியானம் வருவாங்க. She was such an integral part of our routine.
and life that no one in the family thought of her as a helping hand or domestic help, but more as a family member. அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற யாருமே அவங்க உதவி செய்யறதுக்காக இருக்கிறாங்க, ஒரு வேலைக்காரராக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பராகவே பார்த்தாங்க, குடும்ப உறுப்பினராக பார்த்தாங்க. வி கால்ட் ஹர் மாசி, மேட்டர்னல் ஆண்ட். மாசி ஆர் மாசி, நான் தப்பாக கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்டர்னல் ஆண்ட், அம்மாவோட அம்மா வழி அத்தை அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்ருக்காங்க வீட்டில், பேச்சு வழக்குக்கு. ஷி had 2 sons, அவங்ககிட்ட 2 பசங்க இருந்தாங்க. The elder one suffered from leprosy, but the younger one was fine. அவங்களுக்கு இருந்த 2 பசங்களில் ஒருத்தருக்கு வந்துட்டு லெப்ரஸி இருந்துச்சு, தொழுநோய் இருந்துச்சு. இன்னொரு பையன் வந்து ஆல் ரைட், எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். He had recently started going to preschool. இப்போ தான் ப்ரீஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான் பையன். My summer vacations had started, but his had not. இவர் சொல்கிறார் ஓம் சுவாமி, அவருடைய வெக்கேஷன்ஸ் லீவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் அவங்க இந்த ஹெல்ப்பராக இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய பையனோட வெக்கேஷன் லீவ் எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. One afternoon, Masi brought him to our house and asked me if I could drop him off at their place while she worked in our home. ஒரு நாள் வந்து வீட்டுக்கு அந்த ஹெல்ப்பர் நம்ம மாசி வந்துட்டு அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட சொன்னாங்க, நீ வீட்டில் விட்டுற முடியுமா இவனை, நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. His father would be there, she told me. நீ வீட்டில் விடு, அங்கே அவங்க அப்பா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. I was only too eager to take him there. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அவனை அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. After all, என்ன இருந்தாலும் this would give me the opportunity to take my brother's bicycle out for a ride. இது எதுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுங்கிற சந்தோஷங்கிறது மட்டும் இல்லை, இதை காரணமாக வச்சு என்னுடைய பிரதரோட சைக்கிளை ஓட்டலாமே, அது மூலமாக இன்னொருத்தருக்கு ரைடு கொடுக்கலாமேங்கிற இன்னொரு கொலாட்ரல் சந்தோஷம், ஒரு துணை சந்தோஷம். மை ஓன் பைசைக்கிள் அட் த டைம் யூஸ் டு பி அ ஸ்மால் ஒன். ஏன்னா என்னோடய சைக்கிள் அப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நாட் பிக் எனஃப் ஃபார் 2 people, 2 பேருக்கு பத்தல. மை பிரதர்ஸ் வாஸ் அ லார்ஜ் ஃப்ரேம் சைக்கிள் வித் அ பார் இன் ஃப்ரண்ட் அண்ட் அ கேரியர் அட் த பேக். என்னோட பிரதருக்கு வந்துட்டு அவரோட சைக்கிளில் முன்னாடி ஒரு பார் இருந்துச்சு, நம்ம எல்லாம் சின்ன வயசில் அப்பா முன்னாடி உட்காந்து போயிருப்போம். அது பின்னாடி கேரியர் இருந்துச்சு, பின்னாடி எல்லாம் வச்சுக்கலாம், திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. Fearing that Masi's son might fall if I let him sit in the back and hold on to my seat while I paddled through bumpy roads, I told him that I would put his school bag on my shoulders while he could sit on the bar in front, whereby I could monitor him at all times. லைக் நம்ம அப்பா ரொம்ப காஷியஸாக இருந்தால் என்ன செய்வார், வழக்கமாக காஷியஸாக இல்லைனாலும் அப்பாக்களில் தானே செய்வாங்க, நம்மளை முன்னாடி உட்கார வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இங்கே நான் என்ன பண்ணேன், இந்த பையனோட ஸ்கூல் பேக்கை வாங்கி நான் பின்னாடி போட்டுக்கிட்டேன் எனக்கு பேக்கில், அவனை முன்னாடி உட்கார வச்சுட்டேன், ஸோ தட் நான் அவனை மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஆல் டைம்ஸ். He was only no more than 4 years of age and agreed to whatever I said. அவனுக்கு 4 வயசுக்கு மேலே கூட இருக்காது, நான் சொன்னதெல்லாம் கேட்டான். So I parked my bicycle, lifted him and put him on the bar, quickly took his bag and we were on our way. அவனை முன்னாடி உட்கார வச்சு அவன் பேக்கை பின்னாடி போட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை போட்டு அவனை உட்கார வச்சுட்டு பேக்கை பின்னாடி போட்டு கிளம்பிட்டோம். After riding for about 100 meters, I realized that his feet were hanging in the air while he sat comfortably on the bar, clutching the handle of my bicycle. அதாவது கொஞ்ச நேரம் போகும்போது அவன் கால் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், ஆனால் அவன் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருந்தான். கிளச்சிங் த ஹேண்டில் ஆஃப் மை பைசைக்கிள், விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹேண்டில் நல்லா பிடிச்சி உட்காந்துருந்தான், இது பைசைக்கிளோட ஹேண்டில். I would not even have noticed if we lost his shoes, I thought. நான் இப்போ நினச்சேன், ஒருவேளை அவன் ஷூஸை வந்து லூஸ் பண்ணிட்டோமோ, ஆனால் நம்ம பார்க்கல, அது கூட பார்க்கல. If one of them came undone, the other would also go waste. Working all this out in my mind, I decided that it was best if he took off his shoes and I secured them on the carrier behind. அவன் உட்காந்துருக்கான், கம்ஃபர்டபுளாக இருக்கான், அவன் கால் இருக்க ஷூஸ் எல்லாம் விழுந்துருமோ, இல்லை ஒன்று விழுந்தாலும் இன்னொன்று யூஸ் ஆகாமல் போயிடுவேன்னு நினச்சிட்டு பயந்துட்டு அது 2ஐயும் வாங்கி நான் பின்னாடி வச்சுட்டேன். Between the two of us, எங்கள் 2 பேர்த்துக்குள்ள
Since I was the elder one, taking him home, we concluded that I was indeed the wiser one and that he should just do what I asked him to. எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நான் தான் மூத்தவங்கிறதுனால பயணம் ஃபுல்லாகவே நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். He agreed. அவன் ஒத்துக்கிட்டான். Happily, சந்தோஷமா. Once again, மறுபடியும் we were on our way to his house. அவன் வீட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். Now with his shoes secured on the carrier. பின்னாடி வச்சிட்டோம். All through the way, I kept checking to ensure that his shoes were still there. போகிற வழியெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்கேன் அவன் ஷூஸ் அங்கே தான் இருக்குன்ட்டு. I myself only had one pair of school shoes at home that would get replaced when I outgrew them, and for any other issues they would only be repaired. என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஷூஸ் தான் இருந்துச்சு. அந்த ஷூவோட என் கால் வளரும் போது தான் எனக்கு இன்னொரு ஷூ கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது வேறு எந்த விஷயம்னாலும் ரிப்பேர் தான் பண்ணுவாங்க, நியூ ஷூஸ் எல்லாம் கிடைக்காது. So I knew the importance of shiny new school shoes like his. அதனால் எனக்கு புரியுது எதோட முக்கியத்துவம் புரியுதுன்னா அவனுடைய நல்லா ஷைனியாக புதுசாக இருக்கிற ஸ்கூல் ஷூஸோட முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஏன்னா எனக்கு ஒரு பேர் தான் இருக்குது, அதுவும் கிடைக்காது. மீனிங் அடுத்த பேர் கிடைக்காது அன்லஸ் நானே கால் வளர்ந்தால் மட்டும்தான். அப்போ நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்ல வர்றாரு அந்த ஷூஸை. We reached his home and I saw his father sitting outside in the veranda. அவன் வீட்டை ரீச் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வெளியில் திண்ணையில் உட்காந்துருக்காரு. வெராண்டா அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, நான் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுறதில்ல இந்த வெராண்டாங்கிற வேர்டை, பட் வி கேன். ஐ பார்க்ட் மை பைசைக்கிள் அண்ட் செக்ட் அகைன் டு சி இஃப் தே வேர் தேர். தே வேர். நான் சைக்கிளை நிறுத்திட்டு பார்க்குறேன் ஷூஸ் இருக்குது, இது பின்னாடி ஷூஸ் இருக்கான்ட்டு. எஸ், அங்கே இருந்துச்சு. I helped the boy get down and he rushed to hug his father, who embraced him tightly and made him sit on his lap. அவன் நேராக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அவருடைய மடியில் போய் உட்காந்துக்கிட்டான். ஐ வாஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் ஹிம். நான் அவன் பின்னாடி நிற்கிறேன். லாக்கிங் மை பைசைக்கிள் அண்ட் கேரியிங் ஹிஸ் ஸ்கூல் பேக். நான் சைக்கிளை பூட்டிட்டு அவனுடைய ஸ்கூல் பேக்கையும் நான் தான் கேரி பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். வேர் ஆர் யுவர் ஷூஸ்? ஹிஸ் ஃபாதர் ஆஸ்க்ட் ஹிம். ஷூஸ் எங்கடா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா. செக்கிங் ஹிஸ் ஃபீட் டு see only socks on. வெறும் சாக்ஸ் மட்டும்தான் இருக்குது காலில், ஷூஸ் எங்கேன்னு தெரியல, அதனால் கேட்குறாரு. They were still securely fastened on the carrier. Since I thought I would tell his father that he could take the shoes from my bicycle and the bag I had brought with me. அதாவது அது இன்னும் அந்த என்னோட கேரியரில் தான் இருக்குது அவனோட ஷூஸ். நான் சொல்லான் இருந்தால் அங்கே தான் இருக்குது, நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. The little boy pointed at the bicycle, but the father could not understand anything. சின்ன பையன் அவன் சைக்கிள் காட்டி சொல்கிறான் என் ஷூஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். நாட் தட் ஹீ இஸ் கிளியர்லி டிஸ்கிரைபிங் இட், இல்லை இப்போ ப்ராப்பராக இல்லஸ்ட்ரேட் அந்த சொல்லாமல் அவன் வந்து பாயிண்ட் பண்ணுறான். தட்ஸ் ஹவ் கிட்ஸ் கம்யூனிகேட் சம்டைம்ஸ். தே டோன்ட் என்ன சொல்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, எலாபரேட்டிவாக சொல்ல மாட்டாங்க. Oh that, I said jokingly. We lost them on the way. நான் என்ன பண்ணேன், அந்த விளையாட்டுக்காக அவன் உடனே அங்கே கை காமிச்சிருக்கு, சைக்கிள் காமிக்கிறான், அங்கே தான் என்னோடய ஷூஸ் இருக்குன்னு அப்பா கிட்ட காமிக்க போகும்போது நான் சொல்கிறேன் அது வர வழியிலே விழுந்துருச்சு. நல்ல ஒரு அலும்பு தான். Before I could do anything or say more, even before I could assess what was happening, patak, he started slapping his son. Oh my goodness, what a twist in the tale. நான் விளையாட்டுக்கு ஒன்று சொல்ல போக அவங்க அப்பா அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டார். Within just a few seconds, he must have slapped him about 4 times. 4 தடவை அரைஞ்சிருப்பார் பையனை. Uncle, I intervened. நான் உள்ள போனேன். I'm only joking. His shoes are there on my bicycle. I continued. I'm sorry. Please listen. I was only joking. The shoes are safe. நான் உள்ள போய் சொல்கிறேன், ஷூஸ் எல்லாம் சேஃபாக தான் இருக்குது, நான் ஜோக் தான் பண்ணேன், சாரி, அங்கே தான் இருக்குது பாருங்கள் பைசைக்கிள்ன்ட்டு. By the time I finished my sentence, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள a couple of more slaps had been unleashed on the little one who was now crying uncontrollably. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் அவனுக்கு நிறையா அற விழுந்துருச்சு. அவன் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாமல், கன்சோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டே இருக்கான். The moment his father realized that all that spanking was for nothing, he stopped.
அடிச்சு அடியெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா நிறுத்திட்டார். No one knew what to do at that time. எங்கள் யாருக்கும் புரியல என்ன செய்யறதுன்னு. He started stroking and caressing his son and telling him that he was sorry. இப்போ அவங்க அப்பா சொல்கிறார் பையனை வந்து தடவி கொடுத்து, இல்லைப்பா மன்னிச்சுக்கோ, அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன். It was unnecessary situation to be in and extremely awkward. அது தேவையில்லாத சுச்சுவேஷன். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஆக்வர்டுங்கும் போது சங்கோஜமாயிருச்சு அந்த இடத்துல. I felt terrible for being the cause of someone getting a beating because of me. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னால் மற்றவங்க அடி வாங்கும்போது. இன்ஃபேக்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, I felt so bad and awkward that even to this day, more than 30 years later, I still remember this incident vividly. நான் எந்த அளவுக்கு ரொம்ப சங்கடப்பட்டேன்னா, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டேன்னா, 30 வருஷமாயும் இந்த சம்பவத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கேன் vividly. I remember his navy blue shorts, his white shirt, typical school combo, his little thigh, the metallic dark green color of my bicycle, the rising mercury in the month of June, the roads, their veranda that did not have tiles like ours but simply mopped with clay and cow dung. அவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்காரு. அன்றைக்கி அந்த பையன் போட்டிருந்த ஷார்ட்ஸ், ட்ரெஸ் கலர், டை, இவரோட பைசைக்கிள், அன்றைக்கி இருந்த டெம்பரேச்சர் ஜூன் மந்தில் அவங்க வீடு எப்படி வந்து பூசி மழுகி இருந்தாங்க சாணியில். எவ்ரிதிங் ஹி ரிமெம்பர்ஸ் ஸோ விவிட்லி. நன் ஆஃப் தட் இஸ் லாஸ்ட் ஆன் மீ டு திஸ் டே. இன்னைக்கு வரைக்கும் அத்தனையும் அங்கேருந்த சீனை அப்படியே கேமரா கேப்சர் பண்ணுற மாதிரி கேப்சர் பண்ணி வச்சுருக்காரு இவர். I distinctly remember the pain I experienced for creating that entirely unavoidable situation. நான் அதாவது அந்த வழியை இன்னொருத்தருக்கு கொடுத்த பெயின் கொடுத்த அந்த விஷயத்தை கம்ப்ளீட்லி தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டேன் அன்னைக்கு. அப்படி பண்ணியிருக்கிறத காசிங் சம்மன் கிரீஃப், இன்னொருத்தருக்கு வருத்தம் கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் இன்னும் மறக்காமல் வச்சுருக்கேன். That was the last time I ever joked like that. அதுதான் கடைசி அந்த மாதிரி நான் சூழ்நிலை புரியாமல் ஜோக் அடித்தது. ஏன்னா ஜோக் அடித்தது மூலமாக அப்பா ஒரு பையனை அடிச்சிருக்காரு, இன்னொரு பையனை அடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இவர் நம்ம ஆத்தரை வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜோக் அடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஜோக். It was a conscious act on my part. I can't call it a genuine mistake even if my intention was not for him to get a scolding. எனக்கு அவன் அடி வாங்கணும்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஜென்யூனாக வந்து அதை நான் நினைக்கவே இல்லை. பட் இருந்தாலுமே ஐ கான்ட் கால் இட் அஸ் அ ஜென்யூன் மிஸ்டேக். நான் ஜென்யூனாக தான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியல. ஐ குவிக்லி டுக் லீவ் அண்ட் குவைட்லி ரோட் பேக். நான் அந்த இடத்துல நடந்த சம்பவத்தில் அமைதியாக நான் கிளம்பிட்டேன். ரோட் பேக் ரைடோட பாஸ்ட். Half an hour had passed by now when I reached home and Masi and the helper had left for wherever else she was supposed to go that day. ஒரு அரை மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அங்கேருந்து என்னோடய ஹெல்ப்பர், ஏன்னா அவங்க பையனை தான் இவர் கூப்பிட்டு போய் விட்டார். அந்த ஹெல்ப்பர் வீட்டை விட்டு கிளம்பியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க இல்லை, எங்கே வேறு சில அலுவல்கள் இருக்கும் அன்னைக்கு, அதை பார்க்க போயிட்டேன். It was unimaginable for me that a child as tiny as young as him could get slapped multiple times in a matter of seconds. கொஞ்ச நொடிகளில் பல முறை அரை வாங்கினது அந்த குட்டி பையன், அவ்வளோ குட்டி பையன் கொஞ்சம் அரை வாங்கினது வந்துட்டு என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, நாட் ஈவன் 2 seconds before that he was playing in his father's lap and then suddenly I was not only a witness but the cause of that spanking. அந்த அடி விழுகிறதுக்கு முன்னாடி அப்பா மடியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு அதாவது அடி விழுந்ததையும் நான் பார்த்தேன், அதை தடுக்க முடியாத வெறும் விட்னஸாக தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு காரணமாகவும் நான் இருந்தேன். திஸ் இஸ் சம்திங் ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு ஃபர்கிவ் மை செல்ஃப் ஃபார் டில் டேட். இது வந்து என்னால் மன்னிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும். த பாயிண்ட் ஐம் மேக்கிங் இஸ் தட் நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டன்சஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஹிட்டிங் எ சைல்டு இஸ் நாட் கோயிங் டு டிசிப்ளின் தெம். குழந்தை அடிக்கிறது அவங்கள ஒழுக்கப்படுத்தாது. அதுதான் அவர் சொல்கிற வர பாயிண்ட். இவருடைய கில்ட்டு, இவருடைய அன்ஃபர்கிவன் கில்ட்டு எல்லாமே இருக்கட்டும், பட் மெசேஜ் ஓம் சுவாமி சொல்ல வர்றது என்னென்னா, அவங்க அப்பாவை பற்றி சொல்ல வர்றாரு. என்ன வேணாலும் நடந்துருக்கட்டுமே, நிஜமாலுமே ஷூஸ் விழுந்துருக்கட்டுமே,
நிஜமாலுமே 2 பேரும் ஷூமே காணாமல் போயிருக்கட்டுமே, இல்லை அவன் போய் சொல்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாமே. லைக் இவர் வந்துட்டு பைசைக்கிளில் வச்சுருந்தாரு, அவன் வந்து எங்கேன்னு கேட்கும்போது விழுந்துருச்சுன்னு கூட அவன் விளையாட்டுக்கு சொல்லியிருந்துருக்கலாமே. இப்போ இவர் சொன்னதுனால அவனுக்கு அடி விழுந்துச்சு, பட் அவன் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் இதே அடி விழுந்திருக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்போ யாருக்கிட்ட இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னா, எந்த விஷயத்தை இங்கே கரெக்ட் பண்ண சொல்லி அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னா, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய அடிக்கிறதுங்கிறது அவங்கள ஒழுக்க பாதைக்கு கொண்டு போகிற வழி கிடையாது. அப்படி தான் டிசிப்ளின் பண்ணணும், அப்படி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ரூட்டே கிடையாது அடிக்கிறதுங்கிறது. ஐ நோ வாட் ஐம் கோயிங் டு சஜஸ்ட் இஸ் நாட் ஈஸி ஆர் ப்ராக்டிக்கல். அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நான் சொல்ல போகிறது நடைமுறைப்படி சாத்தியக்கூறு இல்லாத கூட உங்களுக்கு தோணலாம், ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாத கூட இருக்கலாம். பட் இஃப் a parent could wait only a few minutes before showing their first reaction, அதாவது பேரண்ட்ஸ் வந்து மொதல் ரியாக்ஷனை காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண முடிந்தால் it would do a whole lot of good to everyone. இது எல்லாத்துக்குமே நல்லதாக முடியும். பொதுவாக the blind fit of rage சொல்கிறேன், கண்மூடித்தனமாக ஒரு கோபமாக ஒன்று நம்புறது, ஒரு பேரண்ட் ஒரு கொந்தளிக்கிறது, கண்மூடித்தனமாக இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக கொந்தளிக்கிறது will pass as it always does. அது எப்படி போயிடும்னா, அந்த ஒரு மினிட் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், அது பாஸ் ஆகிடும், அது இருக்காது உங்ககிட்ட, அது உங்களை கடந்து போயிடும். when parents hit their child for whatever reason, read excuse whatever excuseன்னு படிக்க சொல்கிறாரு. when parents hit their children for whatever reason or excuse, என்ன காரணத்துக்காகவும் இல்லை என்ன பொய் காரணத்துக்காகவும் ஒரு பேரண்ட் வந்து குழந்தைய அடித்தா, the child may forget, குழந்தை மறந்துடும், but that doesn't mean that it did not impact them. அந்த குழந்தை மறந்துடலாம், ஆனால் அந்த விஷயம் அந்த குழந்தைய பாதிக்கலைன்னு சொல்ல முடியாது. The first thing a child experiences when he or she is hit is utter humiliation. ரொம்ப ஆழமான அவமானம், அதுதான் ஒரு குழந்தைக்கு நடக்குது நீங்கள் அடிக்கும்போது, அதுதான் மொதல் விஷயம் நடக்குது, utter humiliation. இதில் எனக்கு 2 வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சது. the blind fit of rage, கண்மூடித்தனமான கோபம். அதாவது இதனால தான் இது நடந்திருக்குன்னு அந்த ஆய்ந்து பார்க்காம அனாலிசிஸ் எதுவும் செய்யாமல் நேரடியாக நம்ம காட்ஃபாதர் இந்த இங்கிலீஷ் மூவி காட்ஃபாதரில் வந்துட்டு அந்த இவரோட மார்லன் பிராண்டோட 2வது சன் நினைக்கிற சாம் ஆர் சம்படி ஆக்சுவலாக இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஆங்கர். ஒரு விஷயம் நடந்திருக்கும், யாரோ அப்பாவை பற்றி சொல்லிட்டாங்கன்னு அது என்ன ஏதுன்னு பார்க்காம அப்பாவுக்கு ஒரு த்ரெட் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் he just simply leaves the house by his car. அண்ட் அதுதான் செட்டப், அதை தான் மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க, வில்லன்ஸ் ஆக்சுவலாக அதர் பார்ட்டிஸ். and when he ends up in a toll booth or somewhere, he's been attacked actually and he gets killed eventually. so ஒருத்தனோட outrageous அந்த ரேஜ், இந்த ரேஜ் இருக்குது பாருங்கள், அது பிளைண்ட் ரேஜ். அதாவது ஒரு காரணம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் outrageous ஆகுறீங்க, அது வேறு. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்துட்டு ப்ரீ ஆக்குபைடாவோ இல்லை ப்ரீ மெச்சூர்டாவோ கன்க்ளூட் பண்ணி ஒரு ரேஜ் பில்ட் ஆகுதில்ல உங்களுக்குள்ள பிளைண்டாக, அது மூலமாக குழந்தைய அடிக்கிறீங்கல்ல, அந்த விஷயம் வந்து ஆகாது. குழந்தைய அடிக்கிறது ஆகாது, அது மூலமாக அடிக்கிறது கண்டிப்பாகவே ஆகாது. அதனால தான் அடிக்கிறோம், நிறைய இடத்துல அதனால தான் அடிக்க வேண்டியது அப்போது அடிக்கிறோம். பட் குழந்தைக்கு என்ன நடக்குது, என்ன தான் குழந்தை அதை மறந்துட்டாலும் அது மேலே ஒரு பாதிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அட்டர் ஹியூமிலியேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஒரு பேரண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும், நம்ம குழந்தைக்கு ஹியூமிலியேட் ஆகணுமா, அது நம்ம மூலமாக ஹியூமிலியேட் ஆகணுமா? எத்தனை இடங்களில் வந்து குழந்தைக்காக ஃபைட் பண்ணுறோம். என் குழந்தைக்கு வந்து பேச முடியாது, பட் நான் தான் பேசி ஆகணும். என் குழந்தை இதை ஃபீல் பண்ணுறான், எனக்கு தான் நல்லா புரியும், உங்களுக்கு அது புரியாதுன்னு எத்தனை இடங்களில் ஜென்யூன்லி வி பிகம் தேர் வாய்ஸ் இல்லை. ஆனால் இது மூலமாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணால் அவங்க ஃபேஸ் பண்ணுறது எக்ஸாக்ட்லி சேம் ஃபீலிங் தான், அட்டர் ஹியூமிலியேஷன். And let me tell you that nothing repairs that humiliation. எதுவுமே அந்த அவமானத்தை எதுவுமே சரிபடுத்த முடியாதான், எதுவுமே ரிப்பேர் பண்ண முடியாதான், பழுது பார்க்கவே அந்த அவமானம் தான், காயம் தான், பழுதே பார்க்க முடியாது. A child is not going to be okay just because a parent is now showering them with love after calming down. குழந்தை அடியெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா ஒரு அப்பா அம்மா வந்துட்டு போயிட்டு ஓகேம்மா
இப்போ எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு தடவி கொடுக்கறது மூலமாக மட்டும் குழந்தைக்கு எல்லாமே மறக்க போகிறது கிடையாது. இப்போ புரியுதுங்களா? நான் வந்துட்டு ஏன் இந்த புக்கை வந்துட்டு அரை மணி நேரம் விஷயமா இல்லாமல் வேர்ட் பை வேர்டாக படிக்கிறேன்ட்டு. இந்த இந்த விஷயம் வந்து இது வந்து புக்கு கிடையாது. நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வெறும் டாக்கிங் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி மாதிரி. நம்ம மூளைக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் நம்மளே வாலண்டரிலி ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறோம். இங்கே எப்படி பேரண்டிங் பண்ணணும், குழந்தைங்க எதை ஃபீல் பண்ணும், எதை நம்ம சரின்னு நினைக்கிறது அது சரியாக இருக்காது. இதை வேர்ட் பை வேர்டாக அவங்கக்கிட்ட படித்து நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் இதோட ஃபுல் எசன்ஸும் போகும். இல்லைனா இதை வேகமாக சொல்லி நான் ஒரு ஆனந்தப்பட்டுக்கிறதும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கிறதுல யூஸே கிடையாது. இட் won't go in. Let's spend time going through these points. Let's spend time with kids. குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்காது எந்த பேரண்ட்டோ குழந்தைங்க நல்லா வளர்த்து தான் சரித்திரம் கிடையாது. கேஜெட்ஸும் லக்ஸரி குட்ஸும் அமெனிட்டிஸும் அண்டு ஷோயிங் தம் வேர்ல்ட்லி பிளேசஸ் அண்ட் ஆல் ப்ளஷஸ் அதெல்லாம் வந்து பேரண்டிங்கோட இது. அதெல்லாம் பேரண்டிங் பண்ணாததுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் அது சொல்லப்போனால். பட் ரியல் பேரண்டிங் எங்கே இருக்குன்னா நம்ம டைம் கொடுக்குறதுல தான் இருக்குது. நம்ம பிஸியாக இருக்கலாம், டைம்னா 10 மணி நேரம் தரணுங்கிறது கிடையாது. அரை மணி நேரம் எஃபெக்டிவாக கொடுத்தாலும் டைம் தான். அதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்கணும், கொடுக்கும்போது என்ன செய்யணும், நார்மலாக இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேணாமா? இந்த புக்கு படிக்கிறதுக்கே நம்ம 15 மணி நேரம் டைம் தரலைன்னா நம்ம குழந்தைய எப்படி வளர்த்து போகிறோம்? இதுதான் என்னோட ஜென்யூன் கோபம். யாரையும் நோக்கி சொல்லப்படுறக்கூடிய கோபம் கிடையாது. பட் எனக்கு நானே கேட்டுக்கிட்டது ஒன்று. அதனால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஐ வில் கெட் குட் ஒரு பேரண்டல் ஃபோரம். we will be able to make that forum. இடையில ஒரு டீவியேஷனுக்காக நான் போனேன். பட் ப்ளீஸ் அதனால் கண்டினியூ வாட்சிங் திஸ் அண்ட் கண்டினியூ சப்போர்ட்டிங் திஸ் பர்டிகுலர் சீரீஸ். It forever creates a fear in the child's mind. அது வந்து குழந்தைங்க மைண்டில் தீராத நீக்க முடியாத ஒரு பயத்தை உருவாக்கிறது. அது இந்த மாதிரி இந்த அவமானப்படுத்துறது, அடிக்கிறது மூலமாக வர்ற அவமானம் கொண்டு வர்றது ஒரு ஃபியர், அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்துடுது. The next time when similar circumstances arise, அடுத்த முறை இதே சூழ்நிலைகள் நடக்கும்போது the child would automatically accept a subservient role. Subservient எனக்கு என்ன மீனிங் தெரியல. later we can see that. Later in school, university, at work and so on, பின்னாடி வர்ற லைஃப்பில் there's always going to be a side to that child which will surrender to any parental voice. இது எனக்கு கூட நடந்திருக்கு. நம்ம அப்பா நம்ம மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இட் ஆல் சீம்ஸ் ஃபைன். பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டிங் வாய்ஸ் அது மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறையா வர சான்ஸ் இருக்குது. அதை நான் ஓவர் கம் பண்ணேன் கான்ஷியஸ்லி. அண்ட் தேங்க்ஸ் டு மெனி டெக்னிக்ஸ், மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. பட் பிகாஸ் இப்போ கல்ச்சர் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் வேர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் இந்த மாதிரி பேரலல் ட்ராவலும் நம்ம குழந்தைங்களுக்கு குறையுது. இன்னொருத்தர் கூட பண்ணுறது அப்படிங்கும்போது நாளைக்கு வேறு யாராவது ஒருத்தர் டாமினேட் பண்ணால் குழந்தைங்க அதுக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தான் அவங்கள அடிபணிய வச்சுட்டோமே ஒரு தடவை. ஸோ அதுக்கு யூஸ் டு ஆயிடுறாங்க, ஆல்ரெடி வந்து பழக்கப்படுத்துறாங்க. He or she will never know how to respond when faced with authority. யாராவது அதிகாரத்தை காட்டும்போது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி பணிஞ்சு போயிடுவாங்க. I rarely have absolute rules for anything in life, but if there is one, then not hitting a child under any circumstances is one of the most important ones. நான் பல ரூல்ஸ் சொல்கிறேன், பல விஷயங்களை பற்றி பேசுகிற கோட்பாடுகளில் அதில் நம்பர் 1 முக்கியமானது என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா குழந்தைய அடிக்காமல் இருக்கிறது. அதுதான் முக்கியமான கோட்பாடுன்னு சொல்கிறாரு. Daniel J. Siegel and Tina Payne Bryson offer some simple but powerful psychological insights in No Drama Discipline. அது ஒரு புக் நேம், அது இட்டாலிக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டர்ஸ், அவங்க ரைட்டர்ஸ் நேம் எகேன் தேவையில்லை, ஒரு 3 ரைட்டர்ஸ். No Drama Disciplineங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. I quote below a passage highlighting the confusion a child's brain faces when they receive physical punishment. இந்த புக்கு வந்து அதுக்கே எழுதியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழில் இருக்கலாம், பட் ஆனால் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு பெரிய புக் எழுதுறது அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்துட்டு நிறையா நடந்திருக்கு. அது எகைன் நம்ம எல்லாமே இங்கிலீஷ்லேயே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது too many subscribers தானே டு இங்கிலீஷ் as a லாங்குவேஜுக்கு. அப்போ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் திஸ் புக்ஸ் இன் இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஹை. இப்போ பாயிண்ட் என்னென்னா, ஒரு குழந்தையோட பிரெயின் என்ன விஷயத்தை வந்து குழம்புது, அதுக்கு ஃபிசிக்கலாக உடம்புல அடிக்கும்போது, உடம்புல ஏதோ ஒரு அடி வாங்கும்போது குழந்தையோட மூளை என்ன குழம்புதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நோ ட்ராமா டிசிப்ளின்ங்கிற புக்கு.
என்ன சொல்லியிருக்காங்கிறத அவர் வந்து இட்டலிக்கில் வந்து காமிச்சிருக்காரு இங்கே இந்த பேசேஜில். அதை நான் படிக்க போகிறேன். Another important problem with spanking is what happens to the child psychologically and neurologically. அடிக்கிறது இல்லை அவங்கள ஃபிசிக்கலாக உடம்பளவில் துன்புறுத்துறங்கிறதோட வேற ஒரு பிரச்சனை என்னென்னா, குழந்தையோட மனநிலை மட்டும் இல்லாமல் நரம்பியல் சம்பந்தமான பாதிப்புகள் உருவாகுதுங்கிறாங்க. நியூரலஜிக்கலி எப்படின்னா, the brain interprets pain as a threat. உடம்பு என்ன பண்ணுதுன்னா வலியை ஒரு ஆபத்தை எடுத்துக்குது, த்ரெட்டாக எடுத்து. நம்ம உடம்புல ஒரு வலின்னு வரும்போது மூளை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆபத்து இருக்குது, உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லுது. ஸோ when a parent inflicts physical pain on a child, ஒரு குழந்தைகிட்ட அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்களோட குழந்தைகிட்ட வந்துட்டு எந்த ஒரு சைல்டுகிட்டையும் அவங்க ஃபிசிக்கலாக ஒரு குழந்தைய அடிக்கும்போது துன்புறுத்தும் போது, the child faces an unsolvable biological paradox. அன்சால்வபிள், தீர்க்க முடியாத, பயாலஜிக்கல், உடல் சம்பந்தப்பட்ட பேரடாக்ஸ், ஒரு குழப்ப நிலை. அந்த உடம்பு வந்து ஒரு சரியான நிலையில் இல்லை, அது ஒரு குழம்பி போகுது, தீர்வே தெரியாத ஒரு குழப்பம். ஆன் ஒன் ஹேண்ட், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, we are all born with an instinct to go toward our caregivers for protection when we are hurt or afraid. ஒரு சைடு வழக்கமாக நமக்கு வந்து பெயின் இருக்கும்போது, மென்டல் பெயினாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் பெயினாக இருக்கும்போது, நம்ம பயாலஜிக்கல் டிசைன் படி, எமோஷனல் பிரெயின் படி, யார் நமக்கு வழக்கமாக கம்ஃபர்ட் கொடுப்பாங்க, யார் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட தான் ஓடுவோம். இப்போ காலில் டக்குன்னு அடி விழுந்துருச்சு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இல்லை ஒரு 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 தாத்தா பாட்டி, வாட் எவர், அவங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல, யாரை நம்ம வந்து கேர்டேக்கராக ஃபீல் பண்ணுறோமோ அவங்ககிட்ட தான் ஓட போகிறோம். அது ஸோ அடி வாங்கினோடனே ஒரு சைடு எப்படி தோணுன்னா, குழந்தைக்கு நம்ம யார் கேர்டேக்கரோ அவங்ககிட்ட தான் ஓடணும் அப்படின்னு தோணும். பட் when our caregivers are also the source of the pain and fear, wow, when the parent has caused the state of terror inside the child by what he or she has done, it can be very confusing for the child's brain. Absolutely. பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அது சொல்கிறது என்ன, உனக்கு பெயின் இருக்கா, இவங்ககிட்ட ஓடு. சரி, எவங்ககிட்ட ஓடணுமோ அவங்க மூலமாக தான் பெயின் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணு, பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிடுது இல்லை. இதுதான் அவங்க சொல்கிற பேரடாக்ஸ். இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் வர முடியாது, அந்த ஒரு குழப்ப நிலை, மூடு நிலைன்னு சொல்லிக்கலாம். One circuit drives the child to try to escape the parent who is inflicting pain. அப்போது மைண்ட் ஒரு பிரெயின் ஒரு சர்க்கியூட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று சொல்லுது, ஒரு பாதை சொல்லுது, ஒரு வழி சொல்லுது என்னென்னா, பேரண்ட்ஸை விட்டுட்டு போயிடு. மீனிங் அவங்க தானே நமக்கு இந்த பெயின் கொடுத்தாங்க, விட்டுட்டுனா ஓடுறதில்ல, அந்த இடத்துலேருந்து பேரண்ட்ஸ்கிட்டேருந்து யார் பெயின் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லிட்டு மூளையோட ஒரு தகவல் சொல்லுது, ஒரு சிக்னல் சொல்லுது. Another circuit drives the child toward the attachment figure for safety. அதே நேரத்தில் இன்னொரு சர்க்கியூட் உள்ள என்ன ஆகுதுன்னா, பிரெயினுக்கு, நீ உனக்கு பெயினில் உனக்கு யார் கேர் கிவ் பண்ணுவோம், கேர் வந்து கொடுப்பா எப்பயுமே, இவங்க தானே பாதுகாப்பு தர்றாங்க, இவங்களை நோக்கிப்போ. அப்போ ஒரு குழந்தை ஒரே டைமில் இவங்களை விட்டுப்போ, இவங்களை நோக்கிப்போ அப்படிங்கிற பிரெயின் சிக்னல் வரும்போது என்ன பண்ணும்? திங்க் ஃபார் அ மொமெண்ட். என்ன பண்ணும்? பேராடாக்ஸ் இல்லை, சைக்காலஜிக்கலி, நியூரலஜிக்கலி. அந்த சைக்கிள்னு சொல்ல வருது, அவங்க நியூரலஜி வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹவு த நியூரான்ஸ் பிஹேவ் அந்த டைமில் எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறது. எனக்கு இது வரைக்கும் படித்ததில் இந்த புக்கில் நான் 51st பேஜில் இருக்கோம். இந்த பேசேஜ் தான் என்னுடைய ஃபேவரட் சோஃபார். அடுத்த பேஜ் போகிறேன். 4 பேஜஸ் தான் இருக்குது, பரவாயில்லையே, நாட் பேட். ஸோ எவ்வளோ படிச்சிருக்கோம் இன்றைக்கி? 1 2 3 4 5 6 5 படிச்சிருக்கோம். ஃபைன். இன்னும் அந்த இது கண்டினியூ ஆகுது, ஆக்சுவலாக அந்த இட்டாலிக் கண்டினியூ ஆகுது. ஸோ when the parent is the source of fear or pain, the brain can become disorganized in its functioning as there is no solution. பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம பெயினுக்கு காரணமாகவும் சோர்ஸ் ஆஃப் ஃபியர் ஆர் பெயின். பேரண்ட்ஸ் வந்து நம்ம பெயினுக்கு காரணமாக இருக்கும்போது பிரெயின் வந்து டிஸார்கனைஸ்ட் ஆகிருமா, குழப்ப நிலைமைக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஒழுங்கில்லாத நிலைமைக்கு போயிடுமா. அது ஃபங்க்ஷன் ஆகிற விதத்தில் ஆஸ் தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஏன்னா அங்கே சொல்யூஷனே இல்லை. வேறு எங்கேயாவது அடி விழுகுது, வேறு எதனால பெயின் வருதுன்னா குழந்தை அம்மா அப்பா நோக்கி வர்றோம். அம்மா அப்பாவே அடித்தா எங்கே போகிறதுன்னு உண்டு. அதனால தான் பெரிய ஜாயின்ட் ஃபேமிலிஸில் வந்து இது கொஞ்சம் அட்ரஸ் ஆகிடுது. ஒருத்தர்
ஈவன் 2 பேர், இப்போ அப்பா அம்மா 2 இருக்கிற குழந்தைங்களுக்கு பரவாயில்ல, அப்பா மட்டுமே இருக்காரு, அம்மா மட்டுமே இருக்காங்க, அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கலி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அதனால தான் சைக்காலஜிக்கல் அண்ட் நியூரலஜிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டோ நோ பேரண்ட்டோ இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியில் இல்லாதவங்களுக்கும் ரொம்ப இன்க்ரீசிங்லி தேவையாக இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கேர் காட்டணும், ஒரு கம்பேஷன் காட்டணும். இப்போ ஸ்கூல்லையாக இருக்கட்டும், வெளியில் எங்கேயா இருந்துட்டு கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம, இந்த ஒரு விஷயம் தெரியறதுனால. We call this at the extreme a form of disorganized attachment. இதை வந்து ஒரு வகையில் நம்ம சொல்ல போனோம்னா, குழந்தைங்க அவங்க ஒரு ஆர்கனைஸ்னால் ஒழுங்காக இருக்கிற ஒழுங்குபடுத்தப்படாத அட்டாச்மெண்ட்னாலே நல்லா ஒரு குழந்தை அப்பா அம்மாவோட நல்லா அட்டாச்சாக இருக்கிறது. அது என்ன ஒழுங்குபடுத்தப்படாத அட்டாச்மெண்ட்? ஏன்னா யாருக்கிட்ட ஓடி போகணுமோ, பயம் வந்துச்சுன்னா யாரை நோக்கி ஓடி போகணுமோ அவங்களே ஆபத்தாக இருக்கும்போது, அவங்களே பெயின் நமக்கு தரும்போது, குழந்தை பின் செல்வதா முன் செல்வதான்னு தெரியாமல் இருக்கு பாருங்கள். அதுதான் அதில் வர்றது தான் இந்த டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட். அவங்க கூட இணைந்து இருக்கிறது தான் பேருக்கு, ஆனால் ஒழுங்கு இல்லாமல் இணைந்து இருக்கிறது. த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது பாருங்கள், கார்டிசால், released with such a disorganized internal state and repeated interpersonal experiences of rage and terror can lead to long-lasting negative impacts on the brain's development. பிரெயின் டெவலப்மெண்ட்லேயே அது நெகட்டிவாக இருக்கலாமா? ஏன்னா எப்போ பாரு இந்த மாதிரி ஒரு ரேஜ் அண்ட் டெரர், ஒரு அதீத கோப நிலை, தீவிர நிலையவே பார்த்துட்டு இருக்கிற பிரெயின் என்ன ஆகும்னா, அது நெகட்டிவ் விஷயங்களாகவே இம்பேக்ட் எடுத்து அது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கே இஷ்யூ ஆயிருமா, பிரச்சனை ஆயிருமா. அதாவது ஒரு குழந்தைய நீங்கள் அடித்தா என்ன விஷயம்னா அவங்க திருந்துறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டை அன்றைக்கே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். Harsh and severe punishment can actually lead to significant changes in the brain, அதான் மேட்ரு, such as the death of brain connections and even brain cells. இது எந்த நிலைமை கொண்டு போகிறோன்னா, பிரெயினோட உள்ளே இருக்கிற அந்த நியூரான் கனெக்ஷன்ஸ், அந்த பிரெயின் செல்ஸ் அதுங்கெல்லாம் இறக்குறது மாதிரி போயிடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிரெயினை நீங்கள் ஹேமர் வச்சு அடித்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீ ஒர்க் பண்ணாதான், ஃபங்க்ஷன் பண்ணாதான், நீ வேஸ்ட்டாக போன்னு சொல்கிற மாதிரி. அவங்கள அடிக்கும்போது அவங்க பிரெயினை நம்ம டைரெக்டாக போய் அடித்து, நீ நெகட்டிவாக உனக்கு கேர் கிவிங்கிறது இங்கே இல்லை, நீ டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்துக்கோ, உனக்கு டெவலப்மெண்ட்டும் தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு அதை பாரதியாரோட வார்த்தைகளில் சொல்லணும்னா, நல்லதோர் வினை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதாக ஒரு குழந்தைய வளர்த்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து எல்லா இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுத்து தடவி கொடுத்து எல்லாம் பண்ணி அடிக்கிறது, டிசிப்ளின் வரங்கிறதுக்காக அடிக்கிறது தான், நம்மளுடைய ஆனந்தத்துக்காக அடிக்க போகிறதில்ல. இல்லை அந்த ரேஜ், இந்த பிளைண்ட் ரேஜில் எங்கேயோ இருக்க கோபத்தை எங்கேயோ காட்டுறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. அடிக்கிறதுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, அவங்க பிரெயினை வளர விடாமல் பண்ணுறதுக்கு ஈக்குவல். Another problem with spanking is that it teaches the child that the parent has no effective strategy short of inflicting bodily pain. இது என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட ஒரு சரியான அப்பா அம்மா கிட்ட இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சரியான அணுகுமுறை இல்லைங்காட்டி தான் எனக்கு பெயின் உண்டு பண்ணுறாங்க, பாடியில் உண்டு பண்ணுறாங்கன்னு ஒரு குழந்தைக்கு புரியுது. That's a direct lesson every parent should consider quite deeply. அதை எல்லா பேரண்ட்ஸும் இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கணும். Do we want to teach our kids that the way to resolve a conflict is to inflict physical pain? நம்ம நிஜமாலுமே நம்மளை கேட்டு பாருங்கள், நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லித்தர விரும்புகிறோமா? அதாவது அடித்து தான் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும். நம்ம உடம்பளவில் காயம் உண்டு பண்ணி உடம்பளவில் அடி கொடுத்து மட்டும்தான் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம சொல்லித்தர போகிறோம் ஒரு குழந்தைக்கு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே நம்ம தீர்க்க சொல்லித்தர போகிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். குழந்தைக்கு அதுதான் ஐடியலாக நினைக்கிறோம். பாடங்களில் தான் சொல்லுது, வேதங்கள் அது இதுன்னு என்னென்னமோ அதான் சொல்லியிருக்கு போல். பட் நம்ம அடித்தோன்னா என்ன ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்குல்ல. என்ன சொல்கிறோம், நாளைக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ ஃபிசிக்கலாக அடித்தாதான், ஏதோ யாரையாவது எங்கேயாவது அடித்தாதான் உனக்கு அந்த பிரச்சனை தீருன்னு சொல்லித்தர மாதிரி. பர்டிகுலர்லி ஆன் சம்ஒன் ஹூ இஸ் டிஃபென்ஸ்லெஸ் அண்ட் cannot ஃபைட் பேக். இது ஒரு அனதர் முக்கியமான வேர்டு. இங்கே நம்ம யார் அடிக்கிறோம் குழந்தைய, அதுக்கு எந்த ஒரு தற்காப்பு முறைகளும் இல்லை. சின்ன குழந்தை திரும்ப அடிக்கவும் முடியாது. அப்போ என்ன சொல்லித்தரோன்னா, நான் இங்கே அத்தாரிட்டி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, அதை நான் பேசாமல் உடம்பளவில் பெயின் உண்டு பண்ணி
தீக்கிறது அப்படின்னு நான் காமிச்சிட்டேன் குழந்தைக்கு. அப்போ குழந்தைக்கு என்ன எடுத்துக்கும், இங்கே அப்பாவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் another 20 years, bring his friend who's a bit weaker. இந்த குழந்தை என்ன பண்ணும், காலகாலமாக என்ன கற்றுருக்கோம், நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கை வைக்க வேண்டியது தான். கை வை, அவனால் திருப்பி, அது முக்கியமாக என்ன மைண்டு ஆக்சஸ் பண்ணுது, பிரெயின், அவனால் திருப்பி அடிக்க முடியுமா, அவன் ஸ்ட்ராங்காக இல்லை, அடிக்க வேண்டியது தான். அவன் தான் திருப்பி அடிக்க முடியாதுல்ல. நான் அப்படி தானே இருந்தேன் எங்கள் அப்பா முன்னாடி, நான் திருப்பி அடிக்க முடியல. ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு, எங்கள் அப்பா இப்படி தீர்த்து வச்சார், என்ன அடித்தார், அதையே நான் பண்ணுறேன். இதுதான் நம்ம அடிக்கிறது மூலமாக அந்த குழந்தைக்குள்ளே போய் சேர்ற விஷயம். இப்போ அந்த பேசேஜ் முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த நோ வாட் இஸ் தட் அகெயின், இந்த மெமரி இருக்குது என்னோடது, அமேசிங். நோ ட்ராமா டிசிப்ளின்ங்கிற புக்கில் இருந்து இந்த பேசேஜ் சொல்லியிருந்தார். ஐ திங்க் அப்சல்யூட்லி த ஃபேண்டாஸ்டிக் பேசேஜ் ஸோ ஃபார் இந்த புக். ஐ வுட் சே 51 and 52 பேஜ் நம்பர்ஸ். இப்போ திரும்ப இவருடைய கமெண்ட்ரிக்கு வராரு. until the end of the chapter I would say என்னன்னா, there's no denying that sometimes it's impossible to reason with the child or to make them understand something. அதாவது மறக்க முடியாத உண்மை என்னென்னா, எல்லா டைம் குழந்தைக்கு ஒன்று புரிய வைக்க முடியாது, எல்லா டைம் குழந்தை ஈஸியாக ஒன்று புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதை கண்டிப்பாக மறக்கவே முடியாது அந்த விஷயத்தை. ஐ ஃபுல்லி அக்செப்ட் தட் சில்ட்ரன் ஆர் நாட் ஆல்வேஸ் ரீசனபிள் ஆர் அக்கமடேட்டிங். குழந்தைங்க எல்லாமே காரண காரியமாகவும் பண்ணுறதில்ல, அவங்க பண்ணுறதுக்கும் காரணங்கள் சொல்ல முடியறதில்ல. நம்மளை அக்கமடேட்டிங்னா கொஞ்சம் நம்ம கூட விட்டு கொடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இல்லை உட்படுத்தி. And it even feels justified to confront them in an abrupt manner or to chastise them. அதாவது சம்டைம்ஸ் சில டைம் அது ஜஸ்ட் நம்ம எது நியாயமாக தெரியுதுன்னா அதை டு கன்ஃபரண்ட் தம் இன் அன் அப்ரப்ட் மேனர் ஆர் டு சேஸ்டைஸ் தம். அதாவது அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கல்ல, காரணமே இல்லாமையோ விட்டு கொடுக்காமையோ நடந்துக்கிறது சில டைம் நமக்கே நியாயமாக தோணுது. அது எப்படியாவது அதை ஃபேஸ் பண்ணி தீர்த்து ஏதோ ஒரு வகையில் அப்ரப்ட் மேனர், மீனிங் ஒரு ப்ராசஸ்டாக, ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு சீக்வென்ஷியலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியதை பண்ணாமல் ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு அதை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாமே அப்படின்னு பேரண்ட்டுக்கு தோன்றது சகஜம்தான். ஏன்னா அந்தளவுக்கு நடந்துக்கிறாங்க. You can be firm with the child and instead say no. You can veto their decisions and demands at times, but it is never advisable to hit a child. நீங்கள் ஃபேமாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். நோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். யூ கேன் அவங்களோட முடிவுகளை சில டைம் டிமாண்ட்ஸ், அவங்களோட கோரிக்கைகளை சில டைம் நீங்கள் இது பண்ணிட்டு கூட போகலாம், தள்ளி போட்டு கூட போகலாம், இல்லை ஒதுக்கி வச்சுட்டு கூட போகலாம். ஆனால் எது அட்வைசபிள் கிடையாதுன்னா, அதாவது இது தீக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. இல்லை கடுப்பாகுது உங்களுக்கு, கண்டிப்பாக நடந்துக்கலாம், இல்லைப்பா முடியாது, இதை நீ செய்ய போகிறது கிடையாது, கண்டிப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் முடிவை நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அப்பா இந்த விஷயம் பண்ணலான்னு சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற, இல்லை இது இப்போ செய்யக்கூடாது, நெக்ஸ்ட் இயர் தான் செய்யணும்னு சொல்கிறேன். அப்போ உன்னோட முடிவை நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல, இந்த விஷயம் நம்ம செய்ய தான் போகிறோம் இந்த வருஷம். இது மாதிரிலாம் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அடிக்கிறதுங்கிறதுக்கு மட்டும் அலவுடே கிடையாது, அந்த விஷயம் மட்டும் சரியான முறையே கிடையாதுன்னு சொல்கிறாரு. இஃப் யூ ஹிட் தெம் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் அவுட் ஆஃப் யுவர் ஓன் ஃப்ரஸ்ட்ரேஷன், நீங்கள் உங்களுடைய கடுப்பு குழந்தை மேலே காமிச்சிங்கன்னா, தென் கிளியர்லி இட்ஸ் சம்திங் யூ ஆஸ் அ பேரண்ட் நீட் டு ஃபிக்ஸ் இன்சைட் யுவர் செல்ஃப். நீங்கள் பெற்றோராக உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல. அண்ட் இஃப் யூ ஹிட் சைல்டு இன் அ மேனர் ஆஃப் பனிஷிங் தெம், then this will fail to accomplish the desired outcome. அதாவது நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறங்கிற பேரில் அடிச்சிங்கன்னா இது ஆல்ரெடி ஃபெயில் ஆகிடுது. என்ன அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. என்னென்னா, இஃப் நாட் கம்ப்ளீட்லி பேக் ஃபயர் இன் த ஃப்யூச்சர். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம முன்னாடி சொல்ல வந்தோம்ல, ஒரு எளியாரை ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஏதுன்னு கேட்காம அடித்து தான் உடம்பளவில் காயப்படுத்தி தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறத நம்ம முன்னாடி அப்படி ட்ரை பண்ணிட்டா, நீங்கள் அதுக்காக இன்றைக்கி நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிட்டா, நாளைக்கு ஃபுல்லாக பேக் ஃபயர் ஆகி இன்னொருத்தனை அடிப்பானா இல்லையோ, பட் நம்ம நினச்ச விஷயம் குழந்தைகிட்ட நடக்காமல் போயிடும். அவன் ஒரு நல்லவனாக வரணும் அப்படிங்கிறது நடக்காமல் போயிடும், சரியானவனாக வரணும். நல்லவனுங்கிறதுக்கு பெரிய பெர்செப்ஷன் அது எந்த வகையில் பார்க்குறோன்றது. என்னோடய விஷயங்கள் நான் திணிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். சாரி இஃப் ஐ டிவியேட். வாட் எவர் பிஹேவியர் கிட்ஸ் அப்சர்வ் இன் தேர் பேரண்ட்ஸ், என்னென்ன நடத்தைகளை பேரண்ட்ஸுக்கிட்ட குழந்தைங்க பார்க்குறாங்களோ, தட் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிகம்ஸ் தேர் ஓன் கோப்பிங் மெக்கானிசம் இன் லைஃப். அதுதான் கிட்டத்தட்ட அவங்க எப்படி வாழ போகிறாங்கிறது முறைகளாகவே மாறுது.
என்னென்னலாம் அப்பா அம்மா கிட்ட பார்க்குறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குறாங்களோ அது மாதிரியே தான் அவங்க நடந்துக்க போகிறாங்க. They begin to believe that it is okay to behave and feel that way. அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க, நம்ம அப்பா எப்படி நடந்துக்கிறாரு. ஒரு 3 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 2-3 பேர் வராங்க, அவங்கள ரிசீவ் பண்ணுறாரு, அக்கமடேட் பண்ணுறாரு, அவங்க மேலே உட்காந்துக்கிறாங்க, இவர் கீழே உட்காராரு ஃபார் சம் ரீசன். அண்ட் அவங்களுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றாரு, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை இவர் சாப்பிட்றாரு. இது மாதிரி ஒரு டேடி இருக்கலாம். இன்னொரு டேட் வந்துட்டு அவர் மேலே உட்காந்துட்டு எல்லாரும் கீழே உட்காந்துருந்தாலும் அவர் மட்டும் மேலே போய் உட்காந்துருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட். ஹி டசன்ட் மீன் தட் ஹீ இஸ் அத்தாரிட்டேட்டிவ், பட் சிம்பிளி அது அவங்க வளர்ந்த முறைகளாக இருக்கலாம். இது மாதிரி பேரண்ட் பண்ணுற சின்ன சின்ன நுவான்சஸை பார்த்துட்டு இருக்கிற குழந்தை இதுதான் வே ஆஃப் லிவிங்னு எடுத்துக்குது. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காப்பி தேவைப்படுது இல்லை. டிஎன்ஏன்னு உடம்புலேருந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்ட குழந்தை பிஹேவியரையும் நம்மக்கிட்ட தானே வாங்க போகுது. அதை மட்டும் வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிட்டு வர முடியுமா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டமாக போயிடும் பேரண்ட்டுக்கு. இஃப் யுவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு டீச் சைல்டு லெசன், உங்கள் நோக்கம் குழந்தைக்கு பாடம் கற்பிக்கணும்னு இருந்துச்சுன்னா, பனிஷிங் தம் இன் அன் அன்பிரடிக்டபிள் மேனர் இஸ் சர்டைன்லி நாட் கோயிங் டு அச்சீவ் தட். அதாவது எப்படி தான் அப்பா பனிஷ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாமல் கண்டபடி நீங்கள் நடந்துக்குவீங்க, கண்டபடி பனிஷ் பண்ணுவீங்கன்னு ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு பாடம் கற்பிக்கணும்னா கூட அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயத்த அப்பா இப்படி தான் அணுகுவார், அம்மா இப்படி தான் அணுகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரிகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தேவைன்னு நீங்கள் சொல்கிறாங்க. அதாவது நான் இப்போ என்னோடய கேஸே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சில ஒரு பாலை மிஸ் பண்ணிட்டேன் கிரிக்கெட்டில், வீட்டுக்கு வர்றேன். அண்டு அப்பா என்ன சொல்லுவார்னு தெரியாது. நாள் ஒன்றும் கண்டுக்கல, பலார்னு விட்டார், போயிட்டார். அடுத்த நாள் உள்ளே விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்த நாள் வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு தூங்கிட்டாங்க எல்லாருமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ அன்ப்ரெடிக்டபிளாக இருக்குன்னா பனிஷ்மெண்ட்ஸு, குழந்தை எப்படி ஒரு செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணணும்? ஏன் அது அதோட பிரச்சனையை அது கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல? அதுக்கு என்ன நம்ம டூல் கொடுக்குறோம் அந்த இடத்துல? இல்லை என்ன ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு அப்பாவா நான் உன்னுடைய பிஹேவியரை கரெக்ட் பண்ணுறதுல எனக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது ஒரு அப்பாவாங்கிறத அந்த அஷ்யூரன்ஸை எப்படி தர்றோம்? நம்ம ப்ரெடிக்டபிளாக இருக்கணும்ல. ப்ரெடிக்டபிள்னால் அவங்க நினச்சது செய்கிறது கிடையாது, நினைக்காதது எதை வேணாலும் செய்கிறதுக்கு அப்படிங்கிறது அந்த 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 மெக்கானிசம் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது எப்படி வேணாலும் நடந்துக்கிறது மூர்க்கத்தனமாக, அது கணிப்புக்கு அப்பாற்பட்டு, குழந்தையோட கணிப்புக்கு அப்பாற்பட்டு கண்டபடி நடந்துக்கிறது. அப்போ குழந்தைக்கு ஃபியர் அதிகமாகிடும். வேறு பேக் டு த புக். யூ மே ஃபோர்ஸ் தெம் டு பிஹேவ் இன் அ சர்டைன் வே, பட் தட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ டெம்பரரி எஃபெக்ட். நீங்கள் இப்படி நடந்துக்கான்னு சொல்லி அவங்கள அழுத்திட்டே இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப தற்காலிகமாக ரிசல்ட் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அவங்க நம்ம கண்ணு முன்னாடி மட்டும் சரியாக நடந்துக்கிற மாதிரி இருப்பாங்க. The act of disciplining a child is not the same as punishing them. குழந்தைய ஒழுக்கமாக வளர்க்குறதுங்கிறது குழந்தைய அடித்து வளர்க்குறது ஒன்று கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் குழந்தைய அடித்து வளர்க்குறது மூலம் ஒழுக்கமாக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அது ரெண்டு வேறுங்கிறாரு. There is a vast difference between the two. அதான் சொல்கிறார். In the farmer, அதாவது ஃபார்மர் அப்படிங்கும்போது இங்கே குழந்தைய ஒழுக்கமாக வளர்த்துறது. You give them a skill. அதாவது ஒழுக்கமாக வளர்த்துறதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்குவோம். அதுதான் ஒரு திறமையை ஒரு ஸ்கில் கொடுக்குறீங்க, ஒரு ஆற்றல், ஒரு திறமையை கொடுக்குறீங்க. எ லெசன் டு பி பெட்டர் இன் த ஃப்யூச்சர். ஒரு பாடமும் கற்பிக்கிறீங்க பின்னாடி ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த ஒழுக்கமான விஷயத்தை எடுக்கும்போது ஒழுக்கப்படுத்துறதுல. ஆனால் கண்டித்து அடிக்கிறது இல்லை, தண்டித்து வளர்க்குறது. கண்டித்து வளர்க்குறது வேறு, தண்டித்து வளர்க்குறது வேறு. தண்டித்து வளர்க்குறதுல we merely unload our own frustrations and make them feel bad about an act already done so that they might remember the lesson. நம்ம எங்கேயோ இருக்கிற பிரச்சனைகள் வெறுப்பையெல்லாம் கொண்டு அன்லோட் பண்ணி, அதாவது தண்டித்து வளர்க்குறதுல அடித்து வளர்க்குறேன்னு சொல்கிறோமே, அதில் நம்ம நடக்கிற முக்கியமாக எதனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய வெறுப்புகள்லாம் அவங்க மேலே அன்லோட் பண்ணி அவங்களையும் பேடாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்க ஸோ தட் தே மைட் ரிமெம்பர் த லெசன். அதனால அவங்க இந்த விஷயத்த பாடமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதாவது ஒழுக்கமாக வளர்த்துறதுங்கிறது வேறு, ஒழுக்கப்பட்டு வளர்த்துதல், தண்டித்து வளர்க்குறது அப்படிங்கிறது.
கண்டித்து வளர்க்குறது, ஒழுக்கமாக வளர்த்துறதுல வந்து ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் கொடுக்குறோம், கருவிகள் கொடுக்குறோம், எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது. நிஜமாலுமே பாசமான ஒரு அப்பா கண்டிப்பாக இருக்கிறதுங்கிறது நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலாக. வெறும் பாசம் மட்டுமே பேரண்டிங்கில் வெறும் பாசம் மட்டும்தான் பேரண்டிங் புக்கே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கஷிங் அவுட் நம்மக்கிட்டேருந்து வெளியே வந்துடும் குழந்தைங்க மேலே. தண்டித்து வளர்க்குறதுல அப்படிங்கிற தண்டனைகளுக்கும் ஒரு பொறுப்பான தண்டனைகள் சிலது இருக்குது. பட் இவர் சொல்ல வரதெல்லாம் அந்த அடித்து வளர்க்குற தண்டனைகள், நம்மளுடைய காட்டத்தை அவங்க மேலே இறக்கி வைக்கிற தண்டனைகள் பற்றி தான் அவர் பேசுகிறார். And humiliation is only the first stage after a child is hit. அதாவது அவமானப்படுறதுங்கிறது முதல் நிலை தான் குழந்தை அடி வாங்கணுன்னையும். இட் இஸ் தென் ஃபாலோட் பை அ ஷேம் அண்ட் கன்ஃபியூஷன். அதுக்கப்புறமா இன்னும் அது வந்துட்டு ஒரு குழப்பம், ஷேம், அவமானம் ஆயிடுது. அசிங்கப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு அசிங்கமான நிலை நடந்திருக்கு, எளிவாக, அதாவது ஒரு டக்குன்னு அவங்கள வந்து ஒரு அசிங்கப்படுத்துறது, அதுக்கப்புறம் அந்த அவமானம், குழப்பம் அதெல்லாம் வருது. Each one of us in the divine play of nature is designed to feel strong and empowered. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில் இயற்கையாகவே அந்த தெய்வீகம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல மனநிலையை ஸ்ட்ராங்காகவும் எம்பவர்டாகவும் நம்ம உறுதியாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ரைட்ஸ் இருக்குது. அதாவது யாருமே இன்னொருத்தரோட இதுக்கு கீழே இல்லை, கிளச்சஸ் கீழே இல்லை. அவங்களுக்குன்னு தனியாக ஸ்ட்ராங் ஆகலாம், எம்பவர் ஆகலாங்கிற கொடுப்பனை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. People love it when they feel they are in charge and they can make decisions. குழந்தைங்க இல்லை, மக்களுக்கு எது பிடிக்குன்னா அவங்க இன்சார்ஜாக இருந்து அவங்க முடிவுகள் எடுக்கும்போது பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கு. மேல்றதுன்னு சொல்ல முடியாது. நம்ம படைக்கப்படும் போது நம்ம வந்து இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் படைக்கப்படல. நமக்குன்னு தனி எம்பவர்மெண்ட் இருக்கணும், நம்ம தனியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம முடிவெடுத்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறக்கு. The sort of freedom you experience with empowerment of the self is indescribable. நீங்கள் எம்பவர்டாக நம்ம உறுதியாக ஃபீல் பண்ணும்போது இருக்கிற அந்த விஷயம், அதிலிருந்து கிடைக்கிற சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வர்ணிக்கவே முடியாது. பட் த மொமெண்ட் அ சைல்ட் இஸ் ஹிட், இப்போ திரும்ப போகிறார், ஆனால் குழந்தைய அடித்த உடனே an intense feeling of shame overcomes them. இந்த ஃப்ரீடமோ எம்பவர்மெண்ட்டோ இது எல்லாத்தையும் தாண்டிட்டு அந்த அவமானம் தான் வந்து நிற்குது முன்னாடி அடி வாங்கணுன்னே. whether or not they think they are at fault is beside the point. அதாவது அவங்க நிஜமாலுமே தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறது மேட்ரே கிடையாது இந்த இடத்துல, அது வேற பாயிண்ட்டு. a child is not even thinking whether what they did was right or wrong. குழந்தை தான் பண்ணது சரியாக தப்பானலாம் நினச்சி கூட பார்க்காத அந்த இடத்துல அடி வாங்கணுன்னையும். ஷேம் இன்வால்வ்ஸ் ஃபீலிங் வீக் அண்ட் ஸோ இன்கேப்பபிள் தட் ஒன் கேனாட் ஈவன் ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். அந்த அவமானம் என்ன நிலைமையில் இது பண்ணுதுன்னா, நான் முதல்ல சரியாக தப்பா, உண்மையாலுமே நான் தப்பு பண்ணனா இல்லையா, நான் சரியாக தப்பா அதெல்லாம் யோசிக்கவே விடாது அடி வாங்கணுன்னே அந்த அவமானம். அதுக்கு பதில் என்ன பண்ணால், நான் ரொம்ப வீக்கு, என்னால் கையாலாகாத மாதிரி இருக்குது, என்னால் எதுவும் முடியல, இதைத்தான் கொண்டு வந்து கொடுக்குமா, இந்த ஃபீலிங்ஸை தான் கொடுக்கும். அவங்க உடனே நம்ம ஒரு அனலிஸ்ட் மாதிரி, நான் இது பண்ணேன், அதுக்கப்புறம் அது பண்ணேன், அதனால் அப்பா இப்படி யோசிச்சிருக்கா, இதனால் நான் அப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி எல்லாம் கிடையவே கிடையாது அடி வாங்கணுன்னையும். பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், குழந்தைங்க பெரியவங்களே அப்படி தான். இன்னொருத்தர் அடித்த உடனேயும் எல்லாத்தையும் நீங்கள் அசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி அந்த whatever SWOT அனாலிசிஸ் பண்ணி வந்து அடுத்த விஷயத்துக்கு போகிறோம், டெஃபினெட்லி இல்லை. அப்போ குழந்தைங்க மட்டும் எப்படி? As a species we are designed to safeguard ourselves. நம்ம ஒரு மனித பிறப்பில் வந்துட்டு நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் டிசைன் இருக்குது. You could be busy doing the most careful task, but even a fly coming at a fast speed towards your eye makes you blink. நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலாம், டப்புன்னு ஒரு இங்கே அடிக்க வருதுன்னா உங்கள் கண்ணு வந்து அந்த இமைக்கும். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களை ஆழ்ந்த மைண்டு வந்துட்டு knows that you have to blink to protect yourself. அந்த இங்கே அடிக்காமல் கண்ணை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு, உள்ளுணர்வுக்கு தெரியும். இட் இஸ் இன்னேட், தொட்டில் பழக்க மாதிரி. இட் இஸ் உள்ள எம்படடாக இருக்குது, நம்மளை வந்து டிசைன்லேயே இருக்காது. இன்னும் 2 பேஜ் இருக்குது. However, when a child is hit, இப்போ அடிக்கிற விஷயத்துக்கு வராரு.
குழந்தை அடிக்கும்போது என்ன ஆகுது, ஈவன் இஃப் தே கேன் ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ் தே டோன்ட். அவங்கனால நிஜமாலுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது ஃப்ளை வந்து உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ அடி வாங்கும்போது குழந்தைக்கு தெரியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவங்களால முடிஞ்சாலுமே, கெப்பாசிட்டி இருந்தாலுமே they don't, அவங்க பண்ணுறதில்ல. they know that they can't hit their parent back. இங்கே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? திருப்பி அடிச்சு தான் ப்ரொடெக்ஷனு. அவங்களுக்கு தெரியும் பேரண்ட்டை திருப்பி அடிக்க முடியாதுன்ட்டு. this leads to utter confusion. இப்போ அந்த முன்னாடி அந்த புக்கில் படித்தது, யார் நமக்கு வந்து ஒரு பெயின் வரும்போது சேஃப்கார்ட் பண்ணணுமோ அவங்ககிட்ட தான் ஓடி நோக்கி செல்வோம். வலி இருக்கும்போது நோக்கி செல்வேன் என் தந்தையும் தாயும் நோக்கி அப்படின்னு இருக்கும்போது அவங்க தான் என்ன அடித்தது. அப்படிங்கும்போது நோக்கி செல்வதா பெண் செல்வதா ரெண்டுமே ஒரே நேரத்தில் நிகழும்போது வரக்கூடிய அந்த கன்ஃபியூஷன் தான் அந்த இம்பேலன்ஸ்டு அந்த இது சொன்னாங்க, அந்த நியூரலஜிக்கலி பயாலஜிக்கலி நடக்கிற பேரடாக்ஸ். அதே தான் இங்கேயும் வருது. ப்ரொடெக்ஷன் பண்ணிக்க முடியும் நம்மளால். இப்போ எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியும் ஃப்ளை வரும்போது ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி, ஒரு குழந்தைக்கு தெரியும் அடி வாங்கும்போது நம்ம மேன்கைண்டில் இது இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷனில் அவங்களால ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் முடியாது. ஏன்னா அவங்களால திருப்பி அடிக்க முடியாதுன்னு தெரியும் பேரண்ட்ஸை. இது ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வருது இல்லை. நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஹியூமன் பீயிங்காக, பட் இங்கே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா திருப்பி அடிக்க முடியாது. இது ஒரு கன்ஃபியூஷன் தானே. கேன் தி ட்ரஸ்ட் their inner voice which says they can protect themselves but they cannot? அவங்களால அவங்க உள்ளே சொல்கிற வாய்ஸை வந்து அவங்களால உண்மையாலுமே நம்ப முடியுமா? நான் என்னை காப்பாற்றிக்கணும், ஆனால் நான் இங்கே வந்து நான் பேரண்ட்ஸை எதிர்த்து போக முடியாது, அடிக்க முடியாது. இதை அவங்க எந்தளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியும் இந்த இன்னர் வாய்ஸை? கேன் தி ட்ரஸ்ட் a parent who is supposed to guard them but is attacking instead? அவங்க தன்னை காப்பாற்ற வேண்டிய அப்பா அம்மா தன்னை அடிக்கும்போது எந்தளவுக்கு அவங்கள நம்ப முடியும், எந்தளவுக்கு நம்பிக்கை வைக்க முடியும் அப்பா அம்மா மேலே? இங்கே வேர் கேன் தே கோ? எங்கே போக முடியும்? இதை விட்டு அவங்க எங்கே போக முடியும்? whom they call? யாரை கூப்பிட முடியும்? whom should they listen to? யாருக்கிட்ட கவனித்து கேட்க முடியும்? நம்மளை பாதுகாக்க வேண்டிய அப்பா அம்மாவே அடிக்கிற ஆளுகளாக இருக்கும்போது அவங்களே நம்மளை அடிக்கும்போது நம்ம யாருக்கிட்ட போயிட்டு இதை பேச முடியும்? யாரோட ஹெல்ப்பு கேட்க முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? I meet so many children who have disorders like depression, anxiety, obsessive compulsive disorder, OCD ன்னு சொல்கிறாரு, paranoia, and most of them have either been subjected to or being witness to domestic violence. இப்போ இந்த ரொம்ப மன அழுத்தம், குழப்பம், சோர்வு, மனசோர்வு, இந்த மாதிரி பல டிசார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்று என்னென்னா, ஒன்று அவங்க அடி வாங்கியிருக்காங்க, இல்லை மற்றவங்க அடி வாங்கியிருக்கிறது பார்த்துருக்காங்க. The helplessness a child feels when hit is very similar to what they experience when parents fight with each other and a child just has to sit and watch it all helplessly. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் ஒருத்தர் பேசிக்கிட்டாலோ சண்டை பண்ணிக்கிட்டாலோ ஒரு குழந்தை என்ன பண்ணும்? உட்காந்து ஹெல்ப்லெஸ்ஸாக பார்க்க தான் போகுது. அதே விஷயந்தான் நீங்கள் அவங்கள அடித்தாலும் நடக்குது. அதே ஹெல்ப்லெஸ்னஸ் தான் வருது. அங்கேயும் ஒரு குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இங்கேயும் நீங்கள் அடிக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மனநிலையோடு தான் பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு புரோக்கன் கப்புள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக வர்ற ஒரு டிசார்டர் தான் நீங்கள் உங்கள் பையனையோ ஒரு பொண்ணையோ உங்கள் குழந்தையோ நல்லதுக்காக அடிக்கிறேன்னு நினச்சிட்டு அடித்தா கிட்டத்தட்ட நீங்கள் உருவாக்குற சூழ்நிலை அதுதான். இதுதான் அதோட சாரம் ஆக்சுவலாக. அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் டசன்ட் எண்ட் தேர். அங்கே மட்டும் முடியல. வாவ். when a child is hit repeatedly, திரும்ப ஒரு குழந்தை அடிக்கப்பட்டா, he or she is going to turn rebellious. சமுதாயத்துக்கு தேவையில்லாத குணம் தானே அது. அவங்க வந்து ரெவல்யூஷனரியாக மாறினாங்கன்னா நல்லது. ஒரு ஷேக் வரான்னு சொல்லிக்கலாம், என் பையன் ஷேக் வரேன், என் பொண்ணு ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு. ரெபல்லியஸ், மூர்க்கத்தனமாக எதிர்த்து நிற்கிற ஒரு ஆளுகளாக மாறுறாங்க பின்னாடி. இட் இஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்ச நாள் தான். அவங்க கூட யார் பின்னாடி பயணித்தாலும் அவங்களுக்கு தான் லைஃப் கஷ்டம். ஏன் எதுக்கு எடுத்தாலும் மூர்க்கத்தனமாக பாய்ஞ்சா இன்னொருத்தர் மேலே ஒன்று சொல்ல வர்றீங்க, அவங்க உடனே பாயிறாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் சொல்கிறது தான் பண்ணணும், அப்படி இல்லையா உதப்பேன், அடிப்பேன், அந்த ரேஞ்சுக்கு மாறிடுறாங்க. இஃப் தே ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி தே வில் ஸ்பீக் அப் ஆர் மூவ் அவுட், அண்ட் இஃப் தே டோன்ட் தே வில் ஜஸ்ட் ஸ்டாப் லிசனிங் டு யூ. அவங்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா பேசுவாங்க, என்ன ஃபீல் பண்ணுறேன்ட்டு. இல்லையா நடையை கட்டிட்டு வெளியில் போயிடுவாங்க. அப்படி போகலையா நின்றுட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத கவனிக்கிறத நிறுத்திடுவாங்க.
அதுதான் குழந்தைங்க பண்ணும். இதனால் நடக்கிறது ரிப்பீட்டட்லி நடக்கிறதுனால ஒரு ரெபலியஸ் ஆகும். இன்னொன்று உங்களை மதிக்காது. நீங்கள் பேசுகிறது மதிக்கலைன்னா என்ன, அதில் தானே நம்ம ரெஸ்பெக்ட் போகிறது. நீங்கள் ஒருத்தர் கவனித்தாலோ அவங்க மேலே ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவங்க மேலே மரியாதை வர்றது. மரியாதைங்கிறது நத்திங். மரியாதைங்கிறது எப்படி குவான்டிஃபை பண்ணுவீங்க? ஒருத்தர் பேசுகிறத மதிக்கிறீங்க. ஆஸ் அ பர்சனாக அவர் பேசுகிறத என்ன பேசினாலும் ஒரு தொகுப்பாக அவர் அது மேலே ஒரு மரியாதை இருக்குது, அவர் வியூ மேலே. அப்படி தானே வருது. இந்த இடத்துல அடிச்சாச்சு குழந்தைய, ரிப்பீட்டட்லி அடிச்சாச்சு, அது ரெபலியஸ் ஆயாச்சு. எதுக்கு உங்களை மதிக்கணும்? எப்படி மரியாதை உருவாகும்? Most people who turn a completely deaf ear to their parents' advice are all things parent related are usually the ones who are either subjected or spanking or excessive verbal abuse as children. இது வேர்பல் அப்யூஸாக இருந்தாலுமே கூட டேஞ்சரஸ் தான் சொல்கிறாரு. ஹிட்டு மட்டும் கிடையாது. எதர் அடி வாங்கியிருந்தாலோ, அடி வாங்குறத பார்த்துருந்தாலோ, இல்லை அதிகமான திட்டு வாங்கியிருந்தாலோ, திட்டுறதை பார்த்துருந்தாலோ, அப்யூஸ். திட்டுறதுனா நார்மலாக எப்போ சொன்னால் கேட்கவே மாட்டேன், அந்த திட்டு கிடையாது. ஆக்சுவலாக வேறு மாதிரி திட்டுக்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், உங்களுக்கே தெரியும். Or they saw their parents arguing and fighting frequently. அப்பா அம்மா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாலோ, ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாலோ அவங்களுக்கு வர்ற மென்டாலிட்டி இப்படி தான். அவங்களை கவனிக்க தேவையில்லை, அவங்க சொன்னால் கேட்க தேவையில்லை, ரெபலியஸாக நம்ம இருக்கணும், நெகட்டிவாக டேர்ன் ஆகிறது. இன் ஸோ டூயிங் தேர் கம்ஸ் அ மூமெண்ட் when the child gives up. டோட்டலாக குழந்தை வந்து எல்லாத்தையும் விட்டு கை கழுவிடுது. அண்ட் பிகின்ஸ் டு பிலீவ் தட் தே மைட் ஆக்சுவலி பி நோ குட். அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சிருது, இதெல்லாம் வந்து யூஸே கிடையாது, இந்த பேரண்ட்ஸோட இருக்கிறது, அவங்க சொல்கிறது கேட்குறதுலாம் எதுவுமே யூஸ் கிடையாதுன்னு ஃபுல்லாகவே. நல்ல விஷயங்களை கூட நம்ம 1-2 மொமெண்ட்டுக்கு பனிஷ் பண்ணுறேன், ஹிட் பண்ணுறேன், புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் பேரண்டிங்க்கு வந்து இட் லீட்ஸ் டு நடக்குது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரெஸ்கியூ சச் அ சைல்டு. அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. மீண்டு கொண்டு வர்றது, காப்பாற்றுறதுனா லிட்டரலி உடல்நிலையில் சொல்ல, லைஃபுக்கு, பாசிட்டிவ் லைஃபுக்கு மீட் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஹார்டுன்னே சொல்கிறாங்க. லேட்டர் தே ஸ்ட்ரகிள் வித் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அப்பா இல்லாமல் வளர்ந்ததுனால எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு. ஆக்சுவலாக அப்போது நான் ஐ வாஸ் சூஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேர்ஃபுல்லி. என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வியூ பண்ணுற இன்க்ளூடிங் யூ எல்லாம் இருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பாசிட்டிவ் பீப்புள் தேவைப்பட்டாங்க. அதில் நான் கிராஸ் பண்ணும்போது, ஃபில்டர் அவுட் பண்ணும்போது இருந்த எல்லா நெகட்டிவ் கேரக்டர்ஸுமே காமனாலிட்டி அதுதான். அவங்க இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப லேக்காக இருந்தாங்க, இல்லை நெகட்டிவாக இருந்தாங்க, லோ கோஷன்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. ஐபி கோஷன்ட், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கோஷன்ட், ஐபிஆர்கியூ மேபி. அதுக்கான ஆணிவேர்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். கவனிக்காத பேரண்ட்ஸ், தப்பாக வழி நடத்தின பேரண்ட்ஸ், அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்ட பேரண்ட்ஸ், அவங்க குழந்தைய அடித்த பேரண்ட்ஸ், அவங்க மற்ற குழந்தைய அடித்து பார்த்த இன்னொரு குழந்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருந்து அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ் வந்துட்டு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு குழந்தை சரியாக வளரணுமா தப்பாக வளரணுமாங்கிறதுல. தே மே சக்சீட் ப்ரொஃபஷ்னலி, பட் when it comes to forging lifelong relationships either at work, home or with friends, they struggle. இது வெரி மச் எனக்கு லைஃப்பில் ரொம்ப விஷுவலைஸ் பண்ண முடியுது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நிறைய ப்ரொஃபஷ்னல் வின்னர்ஸை பார்த்துருக்கோம். நல்ல வேலை செய்வாங்க, நிறைய டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஆழமான உறவுகளை லைஃப் லாங்காக கொண்டு போகிறது, ஏற்படுத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது பெருசாக. அவங்கக்கிட்ட அந்த கம்பேஷனும் பெருசாக இருக்காது. ஈவன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போதே, இல்லை ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக அவங்களால சில மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை மட்டும்தான் டீல் பண்ண முடியும். பீப்புளை வந்து அவ்வளோ ஈஸியாக டீல் பண்ண முடியாது. தே ஸ்ட்ரகிள், ரொம்ப போராடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. எய்தர் போராடுவாங்கன்னா உறவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களால முடியாது, அதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. எய்தர் தே எண்ட் அப் பிகமிங் டோர் மேட்ஸ், ரொம்ப ஹார்ஷான வார்த்தை, மிதியடியாக மாறிடுவாங்க. That is trying to please everyone and constantly looking for approval and appreciation. Oh my goodness. அதாவது அங்கே அப்ரூவல்லாம் கிடைக்கல, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஒரு கரிசனம் கிடைக்கல. இங்கே என்ன ஆயிடுவாங்கன்னா, பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் வந்து அடிபணிஞ்சு போகிறவங்களா மாறிடுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அப்ரூவல், எல்லாத்துடைய இதையும் அப்ரூவல் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. லைக்
நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் சொன்னால் தான் நான் கேட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தானே ஓனாக முடிவுகள் எடுக்காமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சரின்னு சொல்லட்டுமே நான் செய்கிறேன், அவங்க உறுதி பண்ணட்டுமே நான் செய்கிறேன், அவங்க என்ன நினைப்பாங்களோ கிரிட்டிசிசம்க்கு வந்து ரொம்ப ஆட்படுத்தப்படுறாங்க. ஆனால் அப்ரிசியேஷன் பாராட்டுக்காகவும் ஏங்குறாங்க. ஆர் தே பிகம் அப்படி ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஆர் தே பிகம் செல்ஃப் அப்சஸ்ட் அண்ட் ஃபெயில் டு சி பாஸ்ட் தெம்செல்வ்ஸ். அதாவது ரொம்ப தன்னை நோக்கியே போயிட்டு தன்னை பற்றியே கவலைப்பட்டு நடந்தது எல்லாத்தையும் என்னன்னே சி பாஸ் தெம்செல்வ்ஸ் அவங்கள தாண்டி வேறு எதையும் பார்க்குறக்கு அவங்களால முடியறதில்ல. ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக். நான் தான், என்னை பற்றி தான், எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், நான் எது சொன்னேன், நான் என்ன யோசிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு என்னங்கிற அந்த உண்மையாலுமே ஒரு எம்பத்திங்கிறது வர்றது கிடையாது. எய்தர் வே எப்படி இருந்தாலும் சரி. அதாவது எல்லாத்துக்கிட்டையும் மிதியடி மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் இந்த அடிமணிஞ்சு போயிட்டு எல்லோரும் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணி எல்லோரும் சரின்னு சொன்னால் தான், எல்லோரும் பாராட்டினா தான் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு ரகம். இன்னொரு ரகம் எப்படி, தான் தனக்கு என்ன வேணும், தனக்கு இது வேணாம், மற்ற யாருக்கு என்ன வேணும், என்ன தான் போய் உட்காந்த சரி சீட்டில் வேறு யார் வந்து உட்காடுறாங்களோ இல்லையோ, இல்லை தாண்டி போகணும், ஐ டோன்ட் கேர், ஃபைன். ஒரே ஒரு பிளேட் இட்லி தான் இருக்குது, 5 பேர் நின்றுட்டுருக்காங்க, தனக்கு வேணும், அவ்வளோதான். மற்றவங்களுக்கு என்ன மேட்ருங்கிறதெல்லாம் கிடையவே. ஒரு கம்பேஷன், கன்சிடரேஷன் ஃபார் ஃபெலோ ஹியூமன் பீயிங் எல்லாமே இல்லை. செல்ஃப் அப்சஸ்ட் சொல்கிறது அதுதான். இதில் ரெண்டில் எந்த ரகமாக இருந்தாலும் சரி, மிதியடியாக இருந்தாலும் சரி, செல்ஃப் அப்சஸ்டாக இருந்தாலும் சரி, தே ஸ்ட்ரகிள். ரொம்ப சிரமப்பட போகிறாங்க வாழ்க்கையில். எங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் நான்லாம் அப்யூஸ் பண்ணுறது இல்லை குழந்தைய. நம்ம ட்ராமாவில் மீடியாவில் சொல்கிற அப்யூஸுங்கிறது வேறு. அவங்க எக்ஸஜரேட் பண்ணுறாங்கன்னு பண்ண விஷயங்கள் தான் அப்யூஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலாக குழந்தைய கூப்பிட்டு அந்த எப்படி அந்த பைசைக்கிளில் பின்னாடி ஷூஸ் இருந்தது சொன்னாங்க பார்த்தீங்களா, இல்லைன்னு விளையாட்டுக்கு ஃப்ரெண்டு சொல்ல போக பையனை பிடிச்சி அந்த அடி அடித்தார் அவர், அது அப்யூஸ் தான். வேர்பலி நீ ஆக மாட்ட, உருப்பட மாட்ட, உன்னையே நான் பற்ற விஷயங்கள் எக்ஸெட்ரா ட்ராமேட்டிக்காக இருக்கலாம் சொல்கிறது. பட் சிமிலர் லைன்ஸ் ஆக்சுவலாக நாட் நெசசரிலி we use the same conventions. அது எல்லாமே இதுக்கு தான் போகுது. A child who is shamed and humiliated either directly with words and actions or indirectly what they feel when they are being hit. அதாவது நேரடியாக வார்த்தைகள்லையும் ஆக்ஷன்லையும் அவமானம் வந்தாலும் சரி, மறைமுகமாக அவமானம் வந்தாலும் சரி, எப்படி அடிக்கிறோம், வார்த்தை மூலமாக காயப்படுத்தினாலும் சரி, வார்த்தை இல்லாமல் அடித்து இன்டைரக்டாக மறைமுகமாக அவமானம் கொண்டாந்தாலும் சரி, இட் க்ரோஸ் இன் டு அன் எய்தர் நார்சிசிஸ்டிக் பர்சன் ஆர் அ வெரி வீக் ஒன். நார்சிஸ்டிக்னு என்னன்னு தெரியல எனக்கு, ஃபஸ்ட் டைம் நான் இங்கே கேட்குறேன். நார்சிசமோட இது மாதிரி இருக்குது, நோ ஐடியா. ஆர் அ வெரி வீக் ஒன். ஒன்று ஐ திங்க் ரொம்ப நெகட்டிவான பர்சன் ஆகிறான்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப வீக் ஒன், ரொம்ப இது வீக் ஆகிடுறாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட், த நெக்ஸ்ட் டைம் வென் யூ ரியலி அப்செட் and feel that you have no option left other than punishing your child in whichever way you can. அடுத்த தடவை ஏதோ கோவம் வரும்போது தண்டிக்கிறது மட்டும்தான் வழி, ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் அவனை தண்டிக்கிறது மட்டும்தான் வழின்னு நீங்கள் நினைக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அ மினிட், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம், லெட் சம் டைம் பாஸ், கொஞ்சம் டைம் போகட்டுமே. ஈவன் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் 5 minutes, 5 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. Ask yourself what the objective is behind the punishment you are about to give. இந்த தண்டனையோட நோக்கம் என்ன, உண்மையான உள்நோக்கம் என்னன்னு உங்ககிட்ட கேளுங்க. Did the child know in advance that their action would attract such a reprimand from you? குழந்தைக்கு ஏற்கனவே தெரியுமா இந்த விஷயம் பண்ணால் அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்டேருந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஒரு வெறுப்பு வரும், கோபம் அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு பிடிக்காதுன்னு குழந்தைக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வெயிட் ஃபஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் வெயிட் அனதர் மினிட், இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், கேளுங்க, வாட் வாஸ் ஐ டூயிங் வென் ஐ வாஸ் ஹர் ஏஜ். இங்கே தான் பெரிய டிஸ்கனெக்ட். ஏன்னா நம்மளுடைய கொஞ்சம் அப்ரிங்கிங்கும் அவங்களது த டாய்ஸ் தே ப்ளே, அதனால தான் பேரண்ட்டும் ரொம்ப உங்கள் மேலே ஹார்ஷாக எடுத்துக்காதீங்க. நமக்கு சீன் மாறிக்கிட்டே இருக்க சுச்சுவேஷனு, அதனால் விஷயங்களும் மாறுது. நம்மளே ரொம்ப கல்பிரிட்டாக திங்க் பண்ணிக்க வேண்டாம் இந்த இடத்துல. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அவள் ஏஜ்லன்னு திங்க் பண்ண சொல்கிறாங்க. வாட் வாஸ் ஹர் ஏஜ்,
திங்க் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ஏன்னா நம்மளுமே கொஞ்சம் அதே சேட்டைகளை பண்ணியிருப்போம். அந்த மேக்னிடியூடில் இருக்காது, இந்த அம்யூனிட்டிஸ்குள்ளே இருக்காது. இவங்க ஏதோ ரிச் சைல்டு தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம ரொம்ப புவர் சைல்டு தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலாக. அதனால தான் இல்லை என்னோடது வேறு அப்படிங்கிறதான். யூ மே ஃபீல் தட் யூ ஆர் வெரி டுகெதர் ஆர் அ குட் லிசனர். But if you reflect on it deeply, you will realize that when we were children ourselves, we made plenty of mistakes. நம்ம வேணால் சொல்லலாம், நம்ம ஒன்று சேர்ந்துருந்தோம், நல்லா கவனிக்கிற குழந்தைங்களாக இருந்தோம். ஆனால் ஆழமாக திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளும் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் லைக் வி வர் ஸ்டடியிங் ஆல் த டைம் ஆர் ப்ரேயிங் ஆல் த டைம். நம்ம வந்து எல்லா டைம் படிச்சுட்டோ ப்ரே பண்ணிக்கிட்டோ இல்லையே குழந்தைங்களா இருக்கும்போது. We may like to believe that we were very good kids. நம்ம கொஞ்சம் நம்ப நினைக்கிறோம், நம்ம நல்ல கிட்ஸ் தான் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம் பேரண்ட்ஸ். But you and I both know that we messed up in our own ways according to the times we lived in and the opportunities we had. Exactly. நல்லவன் கெட்டவங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய ஒரு டைலாக் அடிச்சுட்டே இருப்போம்ல, அது மாதிரி நல்ல பேரண்ட் கெட்ட பேரண்ட் இல்லை சின்ன வயசில் நல்லவனாக இருந்துக்கிட்ட பேரண்ட்டோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமுக்கு அன்னைக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நம்ம பண்ணியிருக்கோம் மிஸ்டேக்ஸ். அதுதான் அந்த ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்து 2 விஷயம் கேட்க சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உண்மையாலுமே எதுக்கு தண்டிக்க போகிறீங்க? ஒன்று, உங்களோட நோக்கம் என்ன? குழந்தை திருந்தணும், குழந்தை புரிஞ்சுக்கணும், அதுக்கு அடிக்கிறது மட்டும்தானா? இல்லை, குழந்தைக்கு வலிக்கணும், அதுக்காக தான் அடிக்க போகிறீங்களா? அதில் தான் தெரிஞ்சிடும் ஆன்சர். குழந்தைக்கு நல்லது புரியணுமா, அடித்தா வலிக்கணுமா, எதுக்காக தண்டனை? 2வது, இப்படி ஒன்று பண்ணால் அப்பா அம்மா கிட்ட வந்து தண்டனை கிடைக்கணும் குழந்தைக்கு தெரியுமா? எஸ். தென் அதுக்காக அடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணணும், கேட்கணும். உனக்கு தெரியும் தானே? எஸ். அப்போ அப்பா அம்மாவை வந்துட்டு இந்த விஷயம் டிஸ்லைக் பண்ண வைக்கும். அப்போ அவங்க சொல்கிற வேர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது? இல்லை அப்பா அம்மாவை வந்து லெட் டவுன் பண்ணால் உனக்கு ஓகேவா? இந்த மாதிரி 1 by 1 போகலாம். எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த டயலாக்ஸ் தர முடியல, பட் அது மாதிரி போகலாம். இல்லை அந்த குழந்தை இந்த விஷயம் நான் இப்போ என்னோடய பையன்ட்டு நான் நிறைய டைம் பார்க்குறேன். திடீர்னு கூப்பிட்டு அவனை திட்டும்போது எதுக்கு திட்டுறேனே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு பெருசாக புரியல. அப்போ அவன் இன்டென்ஷனலாகவே மிஸ்டேக் பண்ணல. இன்டென்ஷனலாக மிஸ்டேக் பண்ணாத போது இதுக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கணும். குழந்தையோட ஆர்கெஸ்ட்ரா சொல்லவே சொல்லாது மைண்டில். அப்போ நீங்கள் கூப்பிட்டு திடீர்னு அடிக்கும்போது அதுவும் ஏன்னு தெரியாது. இன்டைரக்டாக ஹியூமிலியேஷன் ஃபீல் பண்ணுறது வேறு, ரீசனே தெரியாமல் ஹியூமிலியேஷன் ஃபீல் பண்ணுறதுங்கிறது இன்னும் கொடுமை வேறு. ஹிட்டிங் எ சைல்டு இஸ் நாட் டிசிப்ளினிங் தம். முடிக்க போகிறார். அடிக்கிறதுங்கிறது ஒழுக்கப்படுத்துறது கிடையாது. இட் இஸ் பட் டெஸ்ட்ராயிங் தம். அது அவங்கள அழிக்கிறது. நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க, அழிக்கிறது. இதை திரும்ப திரும்ப பாருங்கள். ஏன்னா நான் பண்ண வீடியோஸில் எனக்கு இது வரைக்கும் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டிங்காக இருக்கிறது இந்த சாப்டர் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே உணர்ந்து அந்த டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கண்டபடி அடிச்சிட்டாங்க என் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். இன்னொருத்தர் நம்ம நிறைய டைம் பாசம் காட்டுறோம், ஒரு டைம் அடிச்சிடுறோம், அதில் என்ன இருக்குது சொல்லியிருக்காரு. அவர் நான் தப்பு நீங்கள் சொல்ல வரல, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் தான் நிறையா அட்வைஸ் பண்ண போகிறார் எனக்கு இந்த இது முடியும் போது நினைக்கிறேன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மை குட் ஃப்ரெண்ட். பட் இவ்வளோ ஆழமாக சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது ஏன் அடிக்கணும்னு நமக்கு நியாயமாக தோணுதில்ல? ஐ எம் ஷூர் ஆஸ் பேரண்ட்ஸ் தட்ஸ் நாட் வாட் யூ எவர் வாண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன். எனக்கு நல்லா தெரியும், ஒரு பேரண்ட்ஸாக அவங்கள அழிக்கிறதுக்காகத்தான் நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அவனை ஒழுக்கப்படுத்துறதுக்காக அடிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அடிக்கிறதுங்கிறது ஒழுக்கப்படுத்தாது, அழிக்க தான் போகுது. நிஜமாலுமே இது தெரிஞ்சதுன்னா ஒரு பேரண்ட்டாக நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஓம் சுவாமி. நமக்கு இந்த சாப்டர் முடியுது. we are through 55 pages ஆக்சுவலாக. பொறுமையாக நிறைய திரும்ப பாருங்கள். எனக்கு டைரெக்டாக நம்ம பேசுவோம். இது வந்து நம்ம வெறும் யூடியூப்பில் நம்ம சேட் பண்ணுறது, கீழே சேட் பண்ணுங்கிறதுல அவ்வளோ ஃபார்மலான வீடியோலாம் இல்லை. மீனிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் கனெக்டிங் வித் த வியூவர்ஸ் வந்துட்டு. அண்டு நமக்கு ஃபோரம்ங்கிறது நம்ம தான் உருவாக்கிக்கணும். இங்கே நான் என்னுடைய கருத்துக்களை உள்ளே கொண்டு வரதில்லை. அதனால தான் என்னோடய இன்ட்ரடக்ஷனை பற்றியும் நான் பெருசாக கவலைப்பட கிடையாது. வாட் எவர் ஐபிசிபி ரைட்ஸ் எக்ஸெட்ரா டசன்ட் மேட்டர். ஆக்சுவலாக ஒரு நல்ல கண்டென்ட்டை கடவுள் தெருவில் உட்காந்துருந்தேன்னு, அக்ரகாரத்தில் உட்காந்துருந்தேன்னு, அவங்க பாக்கெட்டில் உட்காந்துருந்தேன்னு ஒருத்தன் வந்து கும்பிட்டு போனால் கும்பிட்டு போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல விஷயத்த எல்லாத்துக்கும் பரப்புவோம். எல்லோரும் சேர்ந்து இனிவரும் பெற்றோர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருப்போம். ஏற்கனவே நம்ம ஒரு பெற்றோராக நான் ஒரு ஜாப் பண்ணியிருக்கேன்னா என் பையன்ட்ட அப்படின்னா ஐ வுட் ரேட் மை செல்ஃப் 3 out of 10 ப்ராபப்ளி.
பட் இந்த புக் என்ன அட்லீஸ்ட் ஒரு 5 out of 10 எடுத்துகிட்டு போகணுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கூட பேச ஆரம்பித்தா அது 6/10 ஆகும், பார்ப்போம். பட் 10/10ங்கிறது என்னோடய கோலே கிடையாது. எதுக்கு பேரண்ட்டாக ரொம்ப நம்மளை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்கணும். லெட் இட் பி ஃப்ளாட், அந்த ஒரு 10% இருக்கட்டுமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங். திரும்ப அடுத்த போர்ஷனில் வந்து மீட் பண்ணுவோம். அடுத்த சாப்டர் என்னென்னா டிமாண்ட்ஸ், லிவ் வித்தின் யுவர் மீன்ஸ். அடுத்தது டிமாண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறார். ஃபஸ்ட்டு பொய்கள், அடுத்தது அடிக்கிறது கோபம் அப்படிங்கிறது, அடுத்தது டிமாண்ட்ஸ். அதை படிச்சோன்னா வி வில் பி லைக் 65 and something. அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து அதை படித்தோன்னா இந்த பெரிய சாப்டர் முடிஞ்சிடும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பில்டு, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறத பற்றி சொல்கிறாரு பாருங்கள், அப்புறம் தான் பில்டே ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம கட்டடமே கட்ட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மணல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. தேங்க்யூ, பை.